திடீர்னு ஏதோ ஒன்று நம்ம ரூம்குள்ளே பூந்துருக்கு. அந்த முடிவு வச்ச பட்டி தான் அதை வரவழைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னைய யாரோ பேச சொல்லி கூப்பிட்ட மாதிரி நிச்சயமாக கேட்டுச்சு. ஆனால் நான் அதை கண்டுக்கவே இல்லை, திரும்பி பார்க்கல. அதான் உன்னை எழுப்பி இந்த ரூம்குள்ளே வந்து பூட்டிக்கிட்டேன். என்னண்ணே ரொம்ப பயமுறுத்துறீங்க? இந்த ரூம் மட்டும் என்ன சேஃபாண்ணே? சேஃப் தான், அப்படி தான் நினச்சிக்கணும். இப்போ என்னண்ணே பண்ணுறது? நான் பெட்டியை வீட்டில் பார்த்த உடனே இந்த ரூமை சேவ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த ரூம்குள்ளே நுழையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அங்கே பார்த்தியா, 4 திசையிலையும் பாதுகாக்கக்கூடிய புனிதர்கள் இருக்கிற யாத்திரம் அடங்கிய ஃபோட்டோ. ரொம்ப சக்தி வாய்ந்தது. கன்ஃபார்ம் தானேண்ணே? அப்போ 5-6 காப்பி எடுத்து ஒவ்வொரு ரூமாக மாட்டி வச்சிருக்க கூடாதா? வீட்டுக்குள்ளே வந்திருக்கவே செய்யாது. செஞ்சிருக்கலாம் தான், பட் வராதுன்னு தான் நினச்சேன். இருந்தாலும் என்னதான் நடக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம்ல. பூட்டின கதவை திறந்து பார்க்கலாமா? ஐயோ அண்ணே, வேண்டவே வேண்டாம், அதை மட்டும் பண்ணாதீங்கண்ணே. ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பேசிக்கொண்டிருப்பது நான் உங்கள் பிரதீப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தொடராத இருளோட 2ஆம் பாகம்தான். இந்த பாகத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ சஸ்பென்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு காமெடியும் இருக்குது. முதல் பாகம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறந்தாம பாருங்க. அண்ட் முதல் பாகத்துக்கு கொடுத்த சப்போர்ட் இதுக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களால் முடிஞ்ச தொகையை நம்ம சேனலுக்கு அன்பளிப்பாக கொடுங்க. அது நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம நேர கதைக்குள்ளே போகலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாமல் ஹெட்ஃபோனை போட்டுக்கோங்க. அத்தியாயம் 15. மறுநாள் மாலை 5 மணி. ஆபீஸுக்கு போய்விட்டு வந்து ஜன்னல் அருகே உட்கார்ந்து கொண்டு சுத்தி வர என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருந்தேன். நவம்பர் மாத இளவெயில் அந்த பிரதேசத்தையே மயங்கடித்துக் கொண்டிருந்தது. எதிரே ஏ பிளாக் பில்டிங் சைடில் இருந்த மரத்திலிருந்து மண்ணில் வீழ்ந்திருந்த மஞ்சள் பூக்கள் பட்டுப்புடவையின் ஜரிகை போட்டுக்கள் போன்று அபிநயம் காட்டின. அதற்கு பின்னே இருந்த மல்லிக்கொடியிலிருந்து உதிர்ந்த மொட்டுக்களின் குவியலை பார்ப்பதற்கு அவிழ்த்து வைத்த பாதச்சலங்கை போல எல்லா பக்கமும் உருண்டோடிக் கொண்டிருந்தது. ஸ்கூல் முடிந்து வந்த குழந்தைகள் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தனர். பிளே ஏரியாவில் பார் விளையாடி கொண்டிருந்த இளைஞர்கள் டி பிளாக் பால்கனியில் ஏதோ ஒரு ஆன்டி போன் பேசிக் கொண்டிருந்தாள். அவளை பார்வையாலே சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். நேற்று நான் பார்த்த பெண்களில் ஒருத்தி பி பிளாக் பில்டிங்குக்குள் நுழைந்து கொண்டிருந்தாள். அநேகமாக ராம் சார் வீட்டுக்குத்தான் போவாள் என்று நினைக்கிறேன். யாரோ ரூம் கதவை தட்டும் சத்தம் கேட்டு போய் திறந்தேன். கண்ணனும் டெலக்ஸும் நின்று கொண்டிருந்தார்கள். டெலக்ஸ் கையில் ஒரு பைனாகுலர் இருந்தது. என்னப்பா, ஒன்றூட்டி முடிஞ்சா? பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டாங்களா? கண்ணன் டெலக்ஸ் இருந்ததால் பேச்சை மாற்றி, என்னண்ணே, நேற்று நைட்டு வீட்டுக்குள்ளே யாரோ பூந்துட்டாங்கன்னு சொன்னீங்களே, ஏதாவது தூக்கிட்டு போயிட்டாங்களா? டெலக்ஸ் ஜன்னல் ஓரமாக சென்று பைனாகுலர் மூலமாக எதிர் பில்டிங்கை பார்க்க ஆரம்பித்தான். கண்ணன் டெலக்ஸை பார்த்து, ஆமா, பெரிய ஷெர்லாக் ஹோம்ஸ் நினப்பு. வந்த உடனே வேலைய ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு என்னவோ ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய 2 பில்டிங்லையும் அண்டாவ பிரச்சனை இருக்குன்னு தோணுது. டெய்லி காலையில கொஞ்ச நேரம், நைட்டு கொஞ்ச நேரம் வந்து வாட்ச் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் கண்ணன் கேட்ட முதல் கேள்விக்கு பதில் சொன்னேன். அதான் எனக்கும் புரியல. ஒருவேளை நான் மறந்து போய் கதவை பூட்டாம போயிருந்திருக்கலாம். யாரோ உள்ள வந்திருக்காங்க, எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. எடுத்துட்டு போற அளவுக்கு விலை மதிப்பான பொருட்கள் எதுவும் இல்லை. ஃப்ரிட்ஜு, டிவி, டிவிடி பிளேயர் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. எதையுமே எடுத்துட்டு போகலையா? மேல பாத்தீங்களா? அப்ப எதுக்கு உள்ள வந்திருப்பான்? நல்லா பார்த்துட்டேன். ஷர்ட் பேன் கூட அப்படியே தான் இருக்கு. டேமேஜ் ஆகிருக்கிறது அப்பாவோட பெயிண்டிங் ஃப்ரேம் மட்டும்தான். அந்த கண்ணாடி தான் கீழே விழுந்து நொறுங்கி போய் கிடந்துச்சு. அதை எடுத்துட்டு போய் வேற ஃப்ரேம் போடணும். அதுக்குள்ள இருக்கிற சீரியல் லைட்டு எரிய மாட்டேங்குது. யாருக்கிட்டாவது கொடுத்து செக் பண்ணணும். நான் சரி பண்ணி தரேனே, கொடுங்க. சரி, யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? நேத்து நான் போகும்போது அந்த ரவீந்தர் தான் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். சந்தேகப்படுறதுன்னா அவன் மேல தான் சந்தேகப்படணும். அப்படி இல்லைன்னாலும் கதவு திறந்து கிடந்தா யார் வேணாலும் உள்ள வந்துட்டு பார்த்துட்டு போக தானே செய்வாங்க. முதல் நாளிரவு ரவீந்தர் யாரோ ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு வந்ததை பற்றி கண்ணனிடம் சொன்னேன். அன்றிரவு மொட்டை மாடியில் நடந்த எல்லாவற்றையும் சொல்லவில்லை. அவன் ஐயப்பன் மாதிரி
இந்த விஷயங்களை அவ்வளவு லேசாக நம்ப மாட்டான். எனக்கு இன்னமும் இந்த அப்பார்ட்மெண்ட்டை சுத்தி ஏதோ ஒரு மர்மம் இருக்கிற மாதிரி தோணுது. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில பேர் அதோட வலையில சிக்கியிருக்காங்கன்னு தோணுது. அண்ணே, மற்ற எல்லா பில்டிங்லையும் ஆல்மோஸ்ட் எல்லா ஃப்ளாட்டும் ஆக்குபைடா இருக்கு. இந்த பில்டிங்ல மட்டும் நிறைய ஃப்ளாட் காலியாவே இருக்கு. ஏன்? நான் அதையும் விசாரிச்சுட்டேன். நிறைய பேர் ஃப்ளாட்டை வாங்கி போட்டுட்டு வாடகைக்கு ஆள் கிடைக்காம விட்டு வச்சிருக்காங்க. சமீபத்துல தான் ஏதோ ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சாமே. ஒன்னில்ல, 2 பேர். ஆனா வெவ்வேறு காலகட்டங்கள்ல. ராம் சார் சொன்னாரு. தீன் கூட சொன்னான், ரீசெண்டா டி பிளாக்ல ஏதோ ஒரு பொண்ணு என்ன பிரச்சனைன்னு தெரியல மாடியிலேருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிச்சான். இன்னொன்னு கொஞ்ச காலத்துக்கு முன்னால வேலை பார்க்க வந்த ஏதோ ஒரு பொண்ணு கால் தவறி கீழே விழுந்து செத்து போச்சாமா. அந்த பொண்ணோட அவி கூட ராத்திரி சுத்திக்கிட்டு இருக்கிறதா ஒரு பேச்சு உழவுது. ஆரம்பிச்சுட்டாங்களா? சும்மாவே இருக்க மாட்டாங்களே. ரொம்ப நேரமாக டெலக்ஸ் கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லாததால் அவன் என்ன செய்கிறான் என்று இருவரும் திரும்பி பார்த்தோம். அவன் ரொம்ப ஆர்வமாக பைனாகுலர் மூலமாக பார்த்து கொண்டேதான் இருந்தான். என்னமோ அதீத ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறானே என்று கண்ணன் அவனிடம் சென்று பைனாகுலரை வாங்க முயற்சி செய்ய கண்ணன் கையை தட்டிவிட்டான். கடுப்பான கண்ணன் வலுக்கட்டாயமாக அவனிடமிருந்த பைனாகுலரை வாங்கி எதிர் பில்டிங்கை பார்த்தான். யார இவன் வெச்சக்கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டு இருக்கான்? யாருமே இல்லையே. எல்லா ஃப்ளோரும் காலியா தான் இருக்கு. பாதி கதவுகள் மூடிதான் இருக்கு என்று யோசித்துக் கொண்டிருந்தான். ஆனால் 2வது ஃப்ளோரின் ஓரத்தில் யாரோ ஒரு பெண் அருகே யாருமில்லாத தைரியத்தில் உடுத்தியிருந்த சேலை முந்தானியை எடுத்து ஏனோ உதறிக்கொண்டிருந்தாள். அவளின் பெருத்த மார்பு பிரதேசத்தில் அதிகப்படியான அதிர்வுகள். பைனாகுலரை எடுத்துவிட்டு டெலக்ஸை முறைத்தான் கண்ணன். டெலக்ஸ் வேறு பக்கமாக தலையை திருப்பிக் கொள்ள பைனாகுலரை எடுத்து மறுபடியும் சுவாரஸ்யமாக பார்க்க ஆரம்பித்தான் கண்ணன். அப்படி என்ன 2 பேரும் மாத்தி மாத்தி பாக்குறீங்க? கொடுங்க, நானும் பாக்குறேன். ஜெர்க்கான கண்ணன், ஐயோ, நீங்க ரொம்ப சின்ன பையன், கெட்டு போயிருவீங்க. நான் புரியாமல் அவனை பார்க்க, அது ஒண்ணு இல்லண்ணே, 2 வெள்ளப்புறா சொங்கின்னு பறந்து போச்சு. அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன டெலக்ஸ், கரெக்டு தானே? வெள்ளப்புறாவா அது? என்று தலையை ஒரு சைடு சாய்த்து யோசித்துக் கொண்டிருந்தான் டெலக்ஸ். தம்பிகளா, இந்த மாதிரி வெள்ளப்புறா பிறக்கிறத நானும் சின்ன வயசுல பார்த்திருக்கேன். என்கிட்டே வாடா டே. சற்று நேரத்தில் உள்ளே நுழைந்த ஃபக்ருதீன், என்னண்ணே, நேத்து ராத்திரி வீட்டுக்குள்ள ஆள் பூந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். எல்லாம் சேஃப் தானே? ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? பிரச்சனைலாம் எதுவும் இல்ல ஃபக். எந்த பொருளையும் தூக்கிட்டு போகல. யாரோ உள்ள நுழைஞ்சு எல்லா பொருளையும் கலைச்சு போட்டிருக்காங்க. கலைச்சு போட்டவங்க எந்த பொருளையும் தூக்கிட்டு போகல. அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஃபக்ருதீன் ஒவ்வொரு ரூமாக சென்று பார்த்தான். நான் அவன் பின்னே சென்றேன். ஜன்னலோரமாக கிடந்த கண்ணாடி துகள்களை பார்த்து என்னவென்று அவன் கேட்க நான் போட்டோ ஃப்ரேம் உடைந்த விஷயத்தை சொன்னேன். திரும்பவும் ஹாலுக்கு வந்ததும் கண்ணன் டெலக்ஸை திட்டிக் கொண்டிருப்பதை பார்த்ததும், ஏன்டா சும்மா அந்த அப்ராணியை திட்டிக்கிட்டே இருக்க? அப்ராணியா? மோசமான பிராணினேவன். ஆஞ்சநேயர் பக்த மாதிரி சீன போட வேண்டியது. ஆனா அவர் மட்டும் எல்லா வேலையும் செய்வாரு. நான் ஒன்னும் உன்ன மாதிரி கிடையாது. நான் உண்மையிலே 2nd ஃப்ளோர்ல இருந்த புறாக்களை தான் பார்த்தேன். டே, நீ பார்த்தத நானும் பார்த்தேன். ஃபக்ருதீன் தொடர்ந்து ஏதோ யோசனையில் இருப்பதை பார்த்ததும், என்னதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. முந்தா நேத்து நடந்த சம்பவத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கல, அதுக்குள்ள இப்படி? அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்ணன் இடைமறித்து என்னவென்று கேட்க ஃபக்ருதீன் விளக்கமாகச் சொன்னான். டி பிளாக் மாடியில போய் பார்த்தேன். அங்க துணி போடுறதுக்காக கொடி கட்டியிருக்காங்க. சோ நாம அன்னைக்கு பார்த்தது கொடியில கிடந்த சேலை ஏதாவது இருக்கலாம். அது காத்துல பறந்து கீழே விழுந்திருந்திருக்கலாம். அது ஓகேண்ணே. அப்போ நம்மள சுத்தி சுத்தி ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு என்ன சொல்றீங்க? அதுக்கு தான் இன்னும் விளக்கம் கிடைக்கல. ஆனா ஒண்ணு, யாரா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, சும்மா விடவே கூடாது. வீட்டுக்குள்ள பொருளை தூக்க வர்றவன் பூனை மாதிரி வந்து அலுங்காம குலுங்காம பந்தே தெரியாம அவனுக்கு தேவைப்படுற பொருளை மட்டும் எடுத்துட்டு போயிடுவான். ஆனா இங்க உள்ள வந்தவன் பொருள் எல்லாத்தையும் கலைச்சு போட்டிருக்கான். அப்ப எதையோ பரபரப்பா தேடி இருக்கான். முகத்தில் கேள்விக்குறியுடன் நான் திரும்பி ஃபக்ருதீனை பார்த்தேன். மற்ற இருவரும் ஆர்வமாக அவனை பார்த்து கொண்டிருந்தனர். இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா, வந்தவங்க எதுவுமே எடுத்துட்டு போகலனா சும்மா உள்ள வந்து பார்த்துட்டு போன மாதிரி எனக்கு தோணல. ஒண்ணு நமக்கு தெரியாத ஒரு பொருளை எடுத்துட்டு போயிருக்காங்க, அப்படி இல்லனா ஏதோ வச்சுட்டு போயிருக்காங்க. நாங்கள் அதிர்ச்சியுடன் ஃபக்ருதீனை பார்த்தோம்.
அத்தியாயம் 16. பாத்தீங்களா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கு. இங்க பிரச்சனை இருக்கு. அதுவும் ஆப்போசிட்ல 2 பில்டிங்ல தான் அந்த பிரச்சனையே. நம்ம செட்ல அதை கண்டுபிடிக்கிற திறமை எனக்கு ஒருத்தனுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால நீங்க காலையில் ஆஃபீஸ் போகும்போது எனக்கு ஒரு சாவியை கொடுத்துட்டு போங்க. டெய்லி காலையில கொஞ்ச நேரம், நைட் கொஞ்ச நேரம் வாட்ச் பண்ணி என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறேன் என்றான் டெலக்ஸ். கண்ணனும் ஃபக்ருதீனும் ஒருவரையொருவர் கடுப்பாக பார்த்து கொண்டார்கள். நான் வாயை திறந்து பதில் சொல்வதற்குள் அவனே போய் ஒரு சாவியை எடுத்துக்கொண்டான். பின்னர் நாங்கள் அனைவரும் அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்து சர்ச்சுக்கு எதிரே இருக்கும் டீ கடைக்குள் நுழைந்தோம். டீ குடிப்பது என்பது வெறும் வார்த்தையல்ல, அது ஒரு எமோஷன். அந்த எமோஷனை உள்வாங்கிய பிறகு எதிரே இருந்த அந்தோனியார் கெபிக்குள் நுழைந்து சுவரில் ஏறி உட்கார்ந்து கொண்டோம். அங்கு ஏற்கனவே ராம் சார் உட்கார்ந்திருந்தார். அவரை பார்த்து, நீங்களும் சர்ச்சுக்குள்ள வருவீங்களா சார்? அதற்கு ராம் சார், ஆமா தம்பி, கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர் தானே. நம்ம தானே வெவ்வேறு பேரை வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நான் அவரை பற்றியும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றியும் கேட்க, அதற்கு அவர் ரிட்டையர்ட் ஆனதும் சமீபத்தில் அவர் மனைவியை கார் ஆக்சிடென்டில் பறிகொடுத்ததும் ஃபீல் பண்ணி சொல்லிக் கொண்டிருந்தார். சற்று நேரத்தில் நேற்று பார்த்த 2 பெண்கள் என்னை பார்த்து முறைத்து கொண்டே, அதே நேரத்தில் ராம் சாரை பார்த்து சிரித்துக்கொண்டே கெபிக்குள் நுழைந்து அந்தோனியார் சுரூபத்தின் முன்னால் ஒருத்தி முழங்காலிட்டு ஜெபம் செய்ய, இன்னொருத்தி அவள் அருகே நின்று கொண்டிருந்தாள். ஃபக்ருதீன் என் காதுக்குள் கிசுகிசுப்பாக, அண்ணே, ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சுன்னு சொன்னல, அவங்க 2 பேரோட ஃப்ரெண்டு தான் அந்த பொண்ணு. ப்ரேயர் பண்ணிட்டு இருக்க பேரு ஜெனிஃபர், பக்கத்துல நிக்கிற பேரு ரம்யா. நான் அவர்கள் இருவரையும் பார்த்தேன். அதில் ஜெனிஃபர் என்று சற்றுமுன் ஃபக்ருதீனால் சொல்லப்பட்டவள் கண்ணில் நீர்மல்க மனமுருகி அந்தோனியாரின் சுரூபத்தின் முன் வேண்டிக் கொண்டிருந்தாள். பார்ப்பதற்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. யார் இந்த பெண்? இந்த சிறுவயதில் இவளுக்கு என்ன அப்படி ஒரு கஷ்டம்? பின்னர் காகிதத்தில் ஏதோ எழுதி பிரார்த்தனை உண்டியலுக்குள் போட்டாள் ஜெனிஃபர். பின்னர் இருவரும் எங்களை பார்க்க பிடிக்காமல் வேறு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டு தாண்டி சென்றனர். அவர்கள் போனதும் சிறிது நேரம் கழித்து ராம் சாரும் கிளம்பிவிட்டார். நான் ஃபக்ருதீனை பார்த்தேன். ப்ராஜெக்ட் நம்பர் 136. சின்ன பெட்டி தான், ஒரு தட்டுல உடைஞ்சிரும். ஆனா நாளைக்கு கண்டுபிடிச்சிருவாங்களே. ஃபக், இதெல்லாம் ரொம்ப தப்பு. சர்ச் உண்டியல் போட்டு உடைக்கிறதெல்லாம் மகா பாவம். அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. என்னடா இவரு நல்லவர் மாதிரியே பேசுறாரே என்று ஃபக்ருதீன் புரியாமல் என்னை பார்த்தான். வேணும்னா அதை ஜாயின் பண்ணியிருக்க சைடு கொண்டியை மட்டும் லைட்டா பேத்தெடுத்துடு, மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது உண்டியில உடைக்கிறதுல வராது. யாராச்சும் பாக்குறாங்களான்னு பாத்துக்க. ஃபக்ருதீன் சிரித்தபடி, அதான பார்த்த, எங்க நீங்க திருந்திட்டீங்களோன்னு நினைச்சேன். அது எப்படி திருந்துவேன்? 3 மாசம் நோட்டீஸ் கொடுத்துட்டு தான் திருந்துவேன். சோ கவலைப்படாதீங்க. சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு ஜூஸ் கடையிலிருந்து ஒருத்தன் மட்டும் இங்கேயே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்து சொன்னார்கள். அவன் போகிறவரை காத்திருந்து அவன் போனதும் பூட்டை உடைக்காமல் சைடில் ஜாயின் பண்ணியிருந்த குண்டியை கழட்டி எடுத்து பிரார்த்தனை உண்டியலை லாவகமாக திறந்தோம். நிறைய சில்லறை காசுகள் இருந்தன. 3 பிரார்த்தனை பேப்பர்கள் மட்டும் இருந்தன. அதில் மேல் பக்கமாக இருந்த பேப்பரை எடுத்து வாசித்து பார்த்தேன். அதில் எனக்கும் ரம்யாவுக்கும் கேத்ரின் அக்காவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம காப்பாத்துமாறு ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் அந்தோனியாரே என்றிருந்தது. மறுபடியும் பேப்பரை பிரார்த்தனை உண்டியலில் போட்டு கொண்டியும் அதே மாதிரி செட் பண்ணி பத்திரமாக அந்தோனியார் சுரூபத்தின் முன்னால் வைத்து விட்டோம். அப்படி என்ன பிரச்சனையா இருக்கும்? ஏதாவது பசங்க இவளுக்கு பின்னால சுத்தி டீஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ என்னவோ. அப்படிதான் நானும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணுங்க நம்ம நெட் சென்டருக்கு பிரிண்ட் அவுட் எடுக்க வரும். பின்னாலேயே ஒருத்தன் வருவான். ஜூஸ் கடையில இருந்தானே, அந்த ரோமியோ தான். அவனால தான் பிரச்சனையா இருக்கும். கூப்பிட்டு 4 தட்டு தட்டுனா சரியாயிடும். எப்படியும் நாளைக்கு வருவான். 4 தட்டு என்ன, 40 தட்டு தட்டலாம் என்றான் கண்ணன். கண்ணன் மற்றும் டெலக்ஸ் விடை பெற்றுக் கொண்டு செல்ல நானும் ஃபக்ருதீனும் அபார்ட்மெண்ட்டுக்குள் நுழைந்தோம். அபார்ட்மெண்ட் நுழைவாயிலை தாண்டி உள்ளே சென்றதும் அங்கிருந்து பில்டிங்குகளை பார்த்தேன். ஏறக்குறைய எந்த வீடும் அபார்ட்மெண்ட்டும் எதிர்பாராத விதமாக அல்லது வித்தியாசமான கோணத்தில் பார்த்தால் பார்க்கும் நபருக்கு மெல்லிய வித்தியாசமான நகைச்சுவையான தோற்றத்தை கொடுக்கலாம். வினோதமான பால்கனி, வீட்டின் முகப்பு போன்றவை. ஆனால் தனிமையும் வெறுப்பையும் உணர்த்தும் வீடு அல்லது குடியிருப்பு ஒருபோதும் பாதுகாப்பில்லாதது, தீயதாகத்தான் இருக்கும்.
4 பில்டிங்குகளில் கிட்டத்தட்ட 80 பிளாட்டுகள். அதில் பாதிக்கு மேல் குடித்தனங்கள் இருக்கும். பக்கத்து வீட்டில் என்ன நடக்கிறது என்று கூட ஒருத்தருக்கும் தெரியாது. சுற்றிலும் டியூப்லைட்டுகள், பிளாட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் எரியும் விளக்குகள் என்று பிரகாசமாக காட்சியளித்தாலும் ஏராளமான மனிதர்கள் உறக்கம் மறந்து ஏதோ ஒரு மனச்சுமையுடன் வாழ்ந்து வருவதை உணர முடிகிறது. நாங்கள் இருவரும் வண்டியை எடுத்துக்கொண்டு சுல்தான்பேட் பக்கமாக இரவு உணவு சாப்பிட சென்றோம். இரவு மணி 9. ரம்யாவின் மொபைல் ஒலிக்க எடுத்து பார்த்தாள். ஏதோ ஒரு வெளிநாட்டு நம்பர் போல் தெரிந்தது. போனை எடுத்து மறுமுனை ஹலோ சொன்னதும் அது அருண் தான் என்று புரிந்துவிட்டது. பரஸ்பர நல விசாரிப்புகளுக்கு பிறகு, பிரகாஷ் விஷயத்தை பத்தி உனக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவன் கேம்பர் பங்களாவுக்கு போயிருக்கான். கடைசியா அங்கிருந்தா எனக்கு கால் பண்ணான். ஆமா, பிரகாஷ் விஷயம் அவங்க அப்பா ஃபோன் பண்ணி தான் எனக்கு சொன்னாரு. ஆனா பங்களாவுக்கு எதுக்காக போனான்னு தெரியல. அந்த பங்களாவை பத்தி எல்லாரும் பயங்கரமான கதைகள் எல்லாம் சொல்றாங்க. ஏன் தான் அந்த பங்களாவுக்கு கூட்டிட்டு போனீங்க? அந்த பங்களாக்கு அன்னைக்கு சும்மா ஒரு ஜாலியா தான் போனோம். இவ்வளோ பிரச்சனை வரும்னு நான் நினைக்கல. பிரகாஷ் பத்தி வேற டீட்டெயில்ஸ் கிடைச்சிச்சுன்னா சொல்லு ரம்யா. போலீஸ்காரங்க விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா சொல்றேன் ரம்யா, அப்புறம் இன்னொரு விஷயம். என்று ஆரம்பித்தவன் ஏதோ யோசித்தவனாய் நிறுத்தினான். சொல்லுடா. கேம்பர் பங்களாவுக்கு நம்ம போன அன்னைக்கு ஒரு பையன் நம்ம கார்ல வந்து விழுந்தான்ல, ஞாபகம் இருக்கா? பதட்டமான எதிர்பார்ப்புடன் ரம்யா ஆமாம் என்றாள். முதல்ல அவன் பையனே இல்ல, அது ஒரு பொண்ணு. பாய் கட் அடிச்சிருந்தனால தான் பையன் மாதிரி தெரிஞ்சிருக்கு. கார்ல வந்து விழுந்தவளுக்கு அந்த சமயம் ஒன்றும் ஆகல. கிளம்பி வீட்டுக்கு போற நேரத்துல சுருண்டு விழுந்திருக்கு. ஊருக்காரங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. வழியிலேயே செத்து போயிருக்கு. தலைக்குள்ள ஏதோ அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் நம்ம காரில் வந்து மோதனால தான் காயம் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் என் சார்பாக ஒருத்தன் அந்த ஊருக்கு அனுப்பி விசாரிக்க சொல்லும்போது தெரிஞ்சுக்கிட்ட தகவல். அந்த பொண்ணு நம்ம கேம்பர் பங்களா பொண்ணு அன்னைக்கு தான், அதாவது ஜூலை 20ஆம் தேதி தான் இறந்து போயிருக்கு. ஊருக்குள்ளே விசாரிச்சதில் யார் அவன் மேலே மோதுனாங்கன்னு யாருக்கும் தெரியல. ஆனால் காரில் வந்து ஒரு 5 பேர் அவளை இடித்து தூக்கியிருக்காங்க வரைக்கும் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு என்று அருண் சொல்ல ரம்யாவுக்கு இந்த தகவல் பேரதிர்ச்சியாக இருந்தது. ரம்யா, இதை நினச்சி நீ எதுவும் பயப்பட வேண்டாம். இதை நம்ம வேணும்னு செஞ்ச தப்பு கிடையாது. அந்த பொண்ணுக்கு அப்படி நடந்தது நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்மளே ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருப்போம். ஆனால் பார்க்கும்போது எந்த அடியும் பட்ட மாதிரி தெரியல. அவளும் சொல்லலை. அதனால தான் பணம் மட்டும் கொடுத்து அனுப்பினோம். ஜஸ்ட் உனக்கு தெரியறதுக்காக தான் இதை சொன்னேன். இந்த ரகசியம் நமக்குள்ளே இருக்கட்டும் ரம்யா, நீ யார்கிட்டையும் சொல்லிடாத. ரம்யா பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். என்ன ரம்யா, பதிலே காணா? அந்த பொண்ணோட நிலைமைய நினைச்சு ஃபீல் பண்றேன். பாவம் அந்த பொண்ணு. நம்ம மட்டும் நான் வேணும் நான் செஞ்சோம். எதிர்பார்க்காம நடந்த ஒரு ஆக்சிடென்ட் அது. பிரகாஷ் இதை பற்றி தான் விசாரிக்க போனானா இல்லை வேற என்ன காரணத்துக்கு கேம்பர் பங்களாக்கு போனான்னு இன்னும் உறுதியாக தெரியல. வேற ஏதாவது தகவல் கிடைச்சாலும் நான் உனக்கு கால் பண்ணுறேன். உனக்கு ஏதாவது தகவல் கிடைச்சிச்சுன்னா சொல்லு. ஸ்டே இன் டச் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். ரம்யாவுக்கு தலையே சுற்றியது. ஏற்கனவே தங்களை சூழ்ந்திருக்கும் ஆபத்து எதனால் ஏற்பட்டிருக்கிறது என்று புரியவில்லை. ஏதோ ஒரு அமானுஷ்ய வலையில் சிக்கி இருக்கிறோம் என்று மட்டும் புரிகிறது. அது டி பிளாக் மாடியில் விழுந்து இறந்த பெண்ணுடைய ஆவியா, அல்லது கேம்பர் பங்களா பேயா, அல்லது புதிதாக சேர்ந்திருக்கிறதே இந்த ஆக்சிடென்ட் ஆன பெண்ணுடைய ஆவியா? இதனிடையில் இந்த சைக்கோ ரவீந்தர் மனைவி நிலைமை என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. ரவீந்தர் பார்க்கிற இடமெல்லாம் முறைத்து கொண்டிருக்கிறான். கேத்ரின் அக்காவை அந்த ரஞ்சித் மிரட்டிக் கொண்டிருக்கிறான். எதை நினைத்துதான் பயப்படுவது? ஆனால் அதைவிட பெரிய பிரச்சனைகள் அவர்களுக்கு காத்திருக்கிறது என்று அப்போது அவளுக்கு தெரியாது. அத்தியாயம் 17. மறுநாள் மாலை 5:30 மணி. நானும் கண்ணனும் சர்ச்சுக்கு எதிரே இருந்த ஜூஸ் கடையை நோக்கி சென்று கொண்டிருந்தோம். அண்ணே, உள்ளதா உட்காந்துருக்கான், வெளியே கூப்பிடவா? சரி என்று தலையாட்டினேன். கண்ணன் கடைக்குள் சென்று அவனை வெளியே கூப்பிட தெனாவட்டாக வெளியே வந்தான். நான் கண்ணனிடம் சொல்லு என்பது போல் கண்ணை காட்ட, கண்ணனோ, இதோ பாருங்க பாஸ், நம்ம ஏரியா போக நீங்க அடிக்கடி சுத்துறீங்க. இது எந்த ஏரியா பொண்ணுங்க கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. அதான் தயவு செஞ்சு எங்க பொண்ணுங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. ஆமா, உங்க பேர் என்ன பாஸ்? அதற்கு அவன் ரமேஷ் என்று பதில் சொன்னான். நான் அவன் காலரை சரி செய்தபடியே,
தம்பி, தனியா கூப்பிட்டு நட்பா சொல்றேன் கேட்டுக்கோ. நம்ம ஏரியா பக்கம் வர்றது இன்னைக்கு தான் கடைசியா இருக்கணும். இதுக்கு மேல இங்க வராதீங்க. பேசிக் கொண்டிருக்கும் போதே என் கையை தட்டிவிட்டு என் சட்டையில் கை வைத்தான் ரமேஷ். அதை பார்த்த கண்ணன் இடையில் புகுந்து அவன் கையை பிடித்து வளைத்து முதுகுக்கு பின்னால் திருப்பி முதுகில் டங் என்று குத்தினான். வலியில் கத்திக்கொண்டே ரமேஷ் கீழே விழுந்தான். எவ்வளோ தன்மையா சொல்றாரு, நீ அண்ணன் சட்டையில கை வைக்கிறியா? வெளுத்துருவேன் வெளுத்து. ரமேஷ் எழும்பி பேண்டில் உள்ள மண்ணை தட்டிவிட்டு, டேய், நான் யாருன்னு தெரியாம கை வச்சிட்டீங்களே. என் அண்ணன் ரெட்டியார் பாளையத்துல எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாடா? இன்னைக்கு எங்க மாஸ் என்னன்னு காட்டுறோம்டா. உங்க சீன் அவ்வளவுதான்டா இன்னைக்கு. என்று மொபைலை எடுத்து யாருக்கோ ஃபோன் செய்து, ஹலோ அண்ணே, என் மேல ஒருத்த கை வச்சிட்டானே. வின்சர் அபார்ட்மெண்ட் ஜூஸ் கடைக்கு நாங்க பசங்களை கூட்டிகிட்டு வந்துருங்க. கண்ணன் என்னிடம், அண்ணே, பசங்களுக்கு ஃபோன் பண்ணவா? டேய், சரியா நாமளே இருந்தா நில்லுங்கடா, மோதி பார்க்கலாம். இன்னைக்கு நீங்களா நாங்களான்னு பாத்துறோம்டா. நான் விடு பார்த்துக்கலாம் என்றேன். 15 நிமிடங்கள் கழித்து மறுபடியும் ரமேஷ் ஃபோனில், அண்ணே வந்துட்டீங்களா? எவ்வளோ நேரம் ஆகும்? என்னதோ 10 நிமிஷத்துல வந்துடுறீங்களா? வாங்க வாங்க வாங்க, இன்னைக்கு நல்ல ஆக்ஷன் பிளாக் இருக்கு. என்று சொல்லி எங்களை பார்த்து கன்றாவியாக சிரித்தான். அதை கேட்டுக்கொண்டிருந்த கண்ணன் கொஞ்சம் ஜர்க்காகி ஃபக்ருதீனுக்கு ஃபோன் செய்து, டீம், ஒரு சின்ன பிரச்சனை. பசங்களை கொஞ்சம் எடுத்துக்கோ. அப்பார்ட்மெண்ட் ஜூஸ் கடைக்கு வந்துருந்தேன். பேசி வைத்த 5வது நிமிடத்தில் ஃபக்ருதீன் என்ஜிஓ பசங்கள் 15 பேரை கூப்பிட்டுக் கொண்டு பைக்குகளில் ஜூஸ் கடைக்கு வந்து விட்டார்கள். கிரவுண்டில் விளையாடிக் கொண்டிருந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். வரும்போது கையில் ஸ்டம்ப், பேட் எல்லாம் கொண்டு வந்திருந்தார்கள். ஃபக்ருதீன் இறங்கியதும் ஆப்போசிட் பார்ட்டி எங்கே என்று கேட்க, ஜூஸ் கடை முன்னால் போனை வைத்து யாரிடமோ பேசிக் கொண்டிருந்த ரமேஷை கண்ணன் கை காமிக்க, அவனை ஒரு சுத்தி வந்து புலேர் என்று அவன் கன்னத்தில் ஒன்று விட்டான் ஃபக்ருதீன். இவன் அடிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு பேரு? நானே பொழந்துருவேனே. வந்திருந்த அனைவரும் அவனை பார்த்து சிரித்தார்கள். அவமானத்தில் கன்னத்தை தடவியபடியே ரமேஷ் மேலும் கடுப்பானான். அதுக்கு இல்ல, இவன் ரெட்டியார் பாளையத்திலே பெரிய கையான். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆளை இருக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அதனாலதான் உனக்கு கால் பண்ணேன். மயிரே இருக்கலாம். என்னடா எவ்வளவு நேரம் ஆகும்? என்று ரமேஷை நோக்கி கேட்க, ரமேஷ் கடுப்பாக, இன்னும் 1/2 மணி நேரத்துல வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. டேய், சீக்கிரம் வர சொல்ற, எங்களுக்கு வேற வேலை இருக்குல்ல என்று சொல்லிவிட்டு டீ கடைக்கு சென்று அண்ணே நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு 18 டீ போடுங்க. ரமேஷை நோக்கி, அவங்க வரும்போது வரட்டும். டீ சாப்பிட்றியா? ரமேஷ் கடுப்பாக பார்க்க, வேண்டாமா? அப்ப சரி விடு. வந்திருந்த பார்த்திபன், சார், போன தூரம் பீச்சில் நோ பிளாஸ்டிக் கேம்பிங் வச்சிருந்தோம்ல, செம்ம ஹீட்டாச்சு. அதே மாதிரி இந்த தடவை ஹெல்மெட் அவேர்னஸ் நடத்தலாம். என்னது ஹெல்மெட் அவேர்னஸ் நடத்தணுமா? அதுக்கு டிராஃபிக் போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கணுமே. அதெல்லாம் வாங்கிடலாம். எங்களுடைய என்ஜிஓ ஆக்டிவிட்டீஸ் பற்றி டீயை குடித்துக்கொண்டே அனைவரும் சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்தோம். 1/2 மணி நேரம் ஆனது. 1 மணி நேரம் தாண்டியது. கடைசியாக 1.5 மணி நேரம் ஆனது. வந்திருந்தவர்கள் கடுப்பாக ஃபக்ருதீன் ரமேஷிடம் சென்று, என்னடா உங்க ஆளுங்க வர்றாங்களா மாட்டாங்களா? எங்களுக்கு ஒரு வேலை இருக்குல்ல, உங்களே போட்டு சரிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? ஃபோனை போட்டு கேள்றா எங்கே இருக்காங்கன்னு. பசங்க வேற பொருள்லாம் எடுத்துட்டு வந்துட்டானுங்க. மேட்ச் வைக்காம போனா கடுப்பாயிடுவானுங்க. வரலன்னு அவங்க சொன்னா கூட கண்டிப்பா அவங்கள வர சொல்லு. அதுவும் உடனடியா வர சொல்லு. பயந்து போன ரமேஷ் மறுபடியும் ஃபோன் பண்ண, மறுமுனையில் அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஏய் சீக்கிரம் வாங்கடா, அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. ஏன்டா இவ்வளோ நேரம் வளர்க்குறீங்க? ஃபக்ருதீன் பசங்களிடம் திரும்பி அப்டேட் சொன்னான். டேய் எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா, வந்துகிட்டு இருக்காங்களா? இன்னொரு கீ சாப்பிடுவோம். மாஸ்டர், அடுத்து ஸ்ட்ராங்கா இன்னொரு 18 அடி போடுங்க. டீயும் வந்தது. மறுபடியும் நாங்கள் பேச ஆரம்பித்தோம். சமோசா மற்றும் சிகரெட்டுகளும் வந்தது. சற்று தள்ளி நின்று கொண்டிருந்த ரமேஷ் டீ, சமோசா, சிகரெட் என்று எங்கள் கைகளில் அனைத்தும் வளைய வந்து கொண்டிருப்பதை பார்த்து கடுப்பாகி நின்றிருந்தான். போனா போது தீன், அவனுக்கு ஒரு டீயை சொல்லு. என்னதான் இருந்தாலும் நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டான். டீயை குடிச்சிட்டு தெம்பா அடி வாங்கட்டும். அடிக்கி போறவனுக்கே அன்பு காட்டுறீங்களடா. நம்ம பசங்களுக்கு இறக்கம் கொஞ்சம் ஜாஸ்தி தான்டா. 1/2 மணி நேரம் தாண்டி 1 மணி நேரம் ஆனது. அவர்கள் பொறுமை இழந்து, பொருள்லாம் கொண்டு வந்தாச்சு. அதான் அடி வாங்குறதுக்கு அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒருத்தன் சிக்கியிருக்கானே. வந்தது வந்துட்டோம். இவனை பொழந்துட்டு நம்ம வேலையை போய் பார்க்கலாம். எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? அதுவும் கரெக்ட் தான்.
இவனை அடிச்சு தொங்க விட்டு போகலாம். அவங்க பசங்க வந்து பார்த்தாங்கன்னா நம்ம ஏரியாவுக்கு தானே தேடி வருவாங்க. வர்றவங்கள அங்கே பொழந்துக்கலாம். அதை கேட்டுக்கொண்டிருந்த ரமேஷ் எங்களை பீதியுடன் பார்க்க, நான், வேண்டாம் பார்த்திபா, அவன் அடிச்சு என்ன ஆகப் போகுது? செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி. ஃபைனலாக கேட்டுப்பாரு, ஆள் வர்றாங்களா இல்லையா? ஃபக்ருதீன் நேராக ரமேஷிடம் சென்று, டேய் ஆளுங்க வராங்களா இல்லையா? ஃபைனலா சொல்லு, எங்களுக்கு ஒரு வேலை இருக்குல்ல. ரமேஷ் யாருக்கோ ஃபோன் செய்து மறுபடியும் பேசினான். பேசியவர்கள் அவர்களுக்கு வேறு ஏதோ அர்ஜென்ட்டாக வேலை வந்து விட்டது, அதனால் வர முடியவில்லை என்று சொல்ல ரமேஷ் தலை தொங்கி போனது. வந்திருந்த என்ஜிஓ பசங்கள் அனைவரும் கடுப்பாகி ஃபக்ருதீனை பார்த்தார்கள். யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. இன்னைக்கு நைட் என்னோட சார்பாய் கேப்டன் விஎன்எஸ்ல ட்ரீட். மீதி அங்கே வச்சு பேசிக்கலாம். இப்ப நீங்களாம் கிளம்பலாம் என்று அவர்களை சமாதானப்படுத்தி வழி அனுப்பி வைத்தான் ஃபக்ருதீன். கண்ணன் ரமேஷிடம் சென்று, பாத்தியா, கூப்பிட்டா உனக்குன்னு ஒரு பையா கூட வரல. எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தராதர தெரிஞ்சு பழது. நீ இவங்களெல்லாம் நம்பி ஏரியா விட்டு ஏரியா வந்து கெத்து காமிக்க நினைக்கிற. ஒழுங்கா அண்ணன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு நாளையிலிருந்து இந்த பக்கம் வரவே கூடாது. போடா. ரமேஷ் என்னிடம் வந்து சாரி சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றான். சற்று நேரத்தில் அங்கே வந்த டெலக்ஸ் பிரச்சனைன்னு சொன்னீங்களே, எங்க சார், எங்க இந்த பையன்? என்ற கைசட்டையை மடக்கி விட்டு கொண்டு ஆவேசமாக கேட்டான். நீ வராதனால நாளைக்கு தள்ளிப்பட்டிருக்கோம். 5 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அவங்க செட் ஆள் வருவாங்க, நம்ம செட் பசங்க வருவாங்க. 2ல் 1 பார்த்துக்கலாம். அதனால நாளைக்கு கரெக்டா 5 மணிக்கு மறந்துடாம வந்துரு. இதுக்கு தான் ஓவரா சீன் போடக்கூடாதுன்னு சொல்றது. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுரா, வெண்ண வா போலாம். பின்னர் அனைவரும் அபார்ட்மெண்ட்டுக்குள் நுழைந்து என் ரூமை நோக்கிச் சென்றோம். ரூம் ஜன்னல் அருகே நின்று பைனாகுலரில் பார்க்க ஆரம்பித்தான் டெலக்ஸ். என்ன நினைத்தானோ தெரியவில்லை, திடீரென டெலக்ஸ், உண்மையிலே எதிரி பில்டிங்ல நிறைய பிரச்சனை இருக்கும் போல இருக்கே. பிரச்சனைன்னு சொன்னாதான் சார் போய் சரி பண்ணுவீங்களா? பக்கத்து குப்பத்துல ஒரு கிளவி இருக்கான். அது வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைன்னு சொன்னான். அதை போய் சரி பண்ண. டெலக்ஸ் ஆர்வமாக, அப்படியா? அப்படி என்ன பிரச்சனை அந்த ஆயாவுக்கு? அந்த ஆயா கர்ப்பமா இருக்கான். அதுக்கு காரணம் யாருன்னு சரியா தெரியலையா. குறிப்பா ஒரு 4 பேர் மேலதான் சந்தேகப்படுறாங்களா. நீ என்ன போய் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். டெலக்ஸ் கடுப்பாகி சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு எதுவும் கிடைக்காமல் பின்னர் குனிந்து டேபிளுக்கு அடியில் ஓரமாக கிடந்த ஒரு சின்னஞ்சிறிய அட்டை பெட்டியை தூக்கி எறிய கண்ணன் விலகிக் கொண்டான். அந்த சிறிய அட்டை பெட்டி சுவற்றில் மோதி கீழே விழுந்து வாயை பிளந்து கொண்டது. உள்ளிருந்து வெளிப்பட்ட சிறிய முடிக்கற்றை உதிர்ந்து காற்றில் முடிகளாய் பறந்தன. அத்தியாயம் 18. நாங்கள் அனைவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டோம். பெட்டியில் எப்படி சிறு முடிக்கற்றைகள் வந்தது? முதலில் இந்த மாதிரி பெட்டியை நான் இந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வரவே இல்லையே. நான் கிட்ட போய் அந்த அட்டை பெட்டியை எடுத்து பார்த்தேன். கைக்குள் அடக்கிவிடலாம் என்ற அளவிற்கு சிறிய பெட்டிதான். அதற்குள்ளே வேறு ஏதாவது இருக்கிறதா என்று திறந்து பார்த்தேன். ஒரு வெள்ளை பேப்பருக்குள் இந்த முடிக்கற்றையை வைத்து பெட்டிக்குள் வைத்திருக்கிறார்கள். ஆணின் முடியா அல்லது பெண்ணின் முடியா என்று பார்த்தவுடனே சொல்ல முடியவில்லை. ரொம்ப சந்தேகமா தானே இருக்கு. ஏற்கனவே இந்த வீட்டுல தங்கியிருந்தவங்க வச்சுக்கிட்டா கூட யாருமே வெள்ளை பேப்பருக்குள்ள முடிய சுத்தி அதை ஒரு அட்டைப்பெட்டிக்குள்ள வைக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள அத்துமீறி வந்தவன் வச்சுட்டு போனது இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு என்னோட ரூம்ல வந்து வச்சுட்டு போகணும்? சம்பந்தமே இல்லாம நான் யார்கிட்டையும் எந்த பிரச்சனையும் பண்ணவே இல்லையே. இது ஏதோ பில்லி சூனியம் செய்வன டைப்ல இருக்கு. இதை எப்படி டீல் பண்றதுனே தெரியலையேன. சூனியமோ செய்வனையோ கண்டிப்பா கிடையாது. அதெல்லாம் நம்மளோட பொருட்களை எடுத்துட்டு போய் பூஜைகள் பண்ணி கேடு விளைவிக்கும் சக்திகளை வரவழைச்சு நம்மள நாசம் பண்றது. ஃபர்ஸ்ட் இது என்னோட முடியே கிடையாது. என்னன்னு சொல்றீங்க? இது உங்க முடியலையா? அப்போ இது யாரோடதான் இருக்கும்? உண்மைதான் ஃபர்க். இது செய்வினையோ பில்லி சூன்யமா பிளாக் மேஜிக்கோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது வேற ஏதோ ஒண்ணு என்று சொல்லிவிட்டு நானும் ஃபக்ருதீனும் ஆளுக்கு ஒரு சிகரெட்டை எடுத்து பத்த வைத்துக் கொண்டு யோசித்துக் கொண்டிருந்தோம். மற்ற இருவரும் புகையை மட்டும் உள்வாங்கிக் கொண்டனர். அண்ணே, நீங்க இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுல இருந்து யாரெல்லாம் பாத்தீங்கன்னு அப்படியே ஒரு ஓவர் வியூ சொல்லுங்க. அது எப்படி சொல்றது? கிட்டத்தட்ட நிறைய பேரை பார்த்துட்டேன். ஃபிளாட் செக்யூரிட்டி, அப்புறம் ராம் சார், ரவீந்தர்,
அன்னைக்கு டி பிளாக் மொட்டை மாடியை பார்க்க போகும்போது வழியில் ஒரு சில பேர் பேசுனாங்க. அப்புறம் பாரில் விளையாடிட்டு இருந்த பசங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே. நான் அதை கேட்குறேனே, பிரச்சனைகள் உரசல்கள் அந்த மாதிரி கேட்குறேன். அப்படின்னு பார்த்தா ரவீந்தர் ஒருத்தனை தான் சொல்லலாம். அவனோட கூட என்ன காரணமான பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. அவன் தான் நம்மளை பார்த்தா முறைச்சிக்கிட்டே இருக்கான். எப்படியாவது அவன் டீட்டெயில்ஸை கேதர் பண்ணணும். அண்ணே, உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும், மறந்தே போயிட்டேன். அப்போ நீங்க சீன்ல இல்ல. நீங்க இங்க வர்றதுக்கு முந்தின நாள் நான் செக்யூரிட்டி ரூம்ல நின்று பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவன் ஆக்சிடென்ட்ல இறந்து போன வேலைக்கு வந்த வெளியூர் பொண்ணு சாயாதேவி பத்தியும் இப்போ சமீபத்தில் சூசைட் பண்ணி இறந்து போன புவனா பத்தியும் சொல்லிட்டு இருந்தான். அப்பார்ட்மெண்ட் லாபி நடமாட்டம் இருக்கிறத பத்தி அவன் சொன்னான். நான் அவனை பார்த்து நல்லா சிரிச்சுட்டு, போடா நாங்க பார்க்காத ஆவியா, ஊர்ல தினமும் 2 ஆவியை விரட்டிக்கிட்டு இருக்கோன்னு அவன்கிட்ட கொஞ்சம் அளவுக்கு அதிகமாவே அளந்து விட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ அவன் முழிச்ச மொழிய சரியில்லைனே. எனக்கு அவன் மேல ஒரு சின்ன டவுட்டாவே இருக்கு. சரி, ஓகே, அவனை கண்டிப்பா வாட்ச் பண்ணணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து அந்த கேத்ரின் பொண்ணுக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னு பார்க்கணுமே. அப்போதான் ப்ராஜெக்ட் முழுக்க கம்ப்ளீட் ஆகும். கேத்ரினுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் விசாரிச்சுட்டு வரேன். ஆமா, இவர் விசாரிச்சு அப்படியே கிழிச்சிருவாரு. ஐயா, தயவு செஞ்சு என் திறமையை மதிச்சு எனக்கு ஒரு ப்ராஜெக்டை கொடுங்க. கண்ணன் தூ என்று துப்பினான். சரி சரி, நீயும் கண்ணனும் போய் விசாரிச்சுட்டு வாங்க. நானும் தினம் இந்த ரவீந்தர் பைய ஹிஸ்டரி என்னன்னு விசாரிக்கிறோம். கண்ணா, அப்புறம் அந்த போட்டோ ஃப்ரேம் சரி பண்ண கொடுத்தனே, கொடுத்துட்டியா? கொடுத்தாச்சுனே, நாளைக்கு கிடைச்சிடும் சொல்லியிருக்காப்ல. சரி, இப்போ இந்த முடியை என்ன பண்றது? யாரோ ஆசைப்பட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க ஆசையும் ஏன் கெடுக்கணும்? இங்கே இருக்கட்டும். இதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். மூவரும் என்னை ஆச்சரியமாக பார்த்தார்கள். என்னென்ன பண்ண போறீங்க? சொல்றேன். உங்ககிட்ட சொல்லாமையா நான் பண்ண போறேன். டி பிளாக், கேத்தரின் வீடு. இரவு 8 மணி. நேற்றிரவு அருண் ஃபோன் பண்ணி சொன்ன விஷயங்களை ஜெனிஃபரிடமும் கேத்தரினிடமும் ரம்யா சொன்னாள். ஏற்கனவே பயந்த சுபாவமுள்ள ஜெனிஃபர் மேலும் பயந்து போய் நடுங்கிக் கொண்டிருந்தாள். நம்ம சுத்தி இருக்கும் ஆபத்து எதனால ஏற்படுதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. ஏதோ ஒரு அமானுஷ்ய வலையில சிக்கி இருக்கிறோன்னு மட்டும் புரியுது. நான் எப்படி இதுக்குள்ள வந்தேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல என்று குழப்பத்தோடு சொன்னாள் கேத்ரின். டி பிளாக் பாடியில விழுந்து இறந்த பெண்ணோட ஆவியா இருந்தா உங்களுக்கும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. கேம்பர் பங்களா போயினா, அல்லது புதுசா சேர்ந்திருக்குதே ஆக்சிடென்ட் ஆன பெண்ணோட ஆவி, அதுவா இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பே இல்லையே என்றாள் ரம்யா. இதுக்கு நடுவுல இந்த சைக்கோ ரவீந்தர் மனைவி நிலைமை என்ன ஆச்சுன்னே தெரியல. ரவீந்தர் பாக்குற இடமெல்லாம் முறைச்சுக்கிட்டே இருக்கான். கேத்ரின் அக்காவை அந்த ரஞ்சித் மிரட்டிக்கிட்டு இருக்கான். எதை நினைச்சுதான் பயப்படுறதுன்னு தெரியல என்றாள் ஜெனிஃபர். அதை கேட்ட கேத்ரின், வழக்கமா கிரைம் நாவல்ல யார் கொலை பண்ணுனாங்கங்கிறத பத்தி ஒரு 4-5 பேர் மேல சந்தேகப்படுற மாதிரியே காமிப்பாங்க. இவனா அவனான்னு ஒரு டவுட்டு ஒவ்வொருத்தர் மேலையும் போகும். இங்க என்னடானா, எந்த ஆவி தொந்தரவு பண்ணுதுன்னு இதுவா அதுவான்னு மண்டைய பிச்சிக்க வேண்டியதா இருக்கு. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இது உண்மையிலேயே ஏதோ ஆவிதான் பண்ணுதுன்னு என்ன ஆதாரம் இருக்கு என்று ஜெனிஃபர் கேட்க, சற்றே யோசித்த ரம்யா, வேற எல்லாத்தையுமே விட்டுடு, புவனா தற்கொலைக்கு என்ன காரணம்? அதுக்கு ஒரு பதில் சொல்லு. இதுல பேய் சேஷ்ட எதுவும் இல்லைன்னு நானும் ஒத்துக்கிறேன். ஜெனிஃபர் அவள் பயத்தை போக்க வேறு பதில் எதிர்பார்த்து இருப்பாள். இப்போது வேறு வழி இல்லை, பயந்துதான் ஆக வேண்டும் என்று தெரிந்துவிட்டது. சரிதான் என்பது போல் தலையசைத்தாள். எவ்வளவு நாள்தான் நைட்டு பாத்ரூம் போறதுக்கு அம்மாவை கூப்பிடுறதுன்னே தெரியல என்றாள் ஜெனிஃபர். ஆமா, ஃபாதருக்கு எப்படி இருக்கு ஜெனி என்று ரம்யா கேட்க, ஃபாதர் நல்லாதான் இருக்கிறாருன்னு சொன்னாங்க. நீங்க எல்லாரும் எடுத்துக்கிட்ட போட்டோ ஏதாவது இருக்கா? அந்த 2 பசங்களை நானும் பார்த்ததே இல்லை என்று கேத்தரின் கேட்டாள். வீட்ல இருக்கு, நான் வேணா போய் எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு போட்டோவை எடுக்கச் சென்றாள் ரம்யா. சற்று நேரத்தில் போட்டோக்களை எடுத்து வந்து ரம்யா கேத்தரினிடம் கொடுத்தாள். போட்டோக்களை பார்த்த கேத்தரின், 2 பேருமே பார்க்கறதுக்கு நல்லாதான் இருக்காங்க, 2 பேருமே நல்ல பசங்க தான் என்று சொன்னாள் ஜெனிஃபர். நீங்க கடைசியா கேம்பர் பங்களாவுக்கு போனப்ப எடுத்த போட்டோஸ் இதுல இருக்கா என்று கேத்தரின் கேட்க, ஆமாக்கா,
இந்த போட்டோஸ் எல்லாம் அங்க எடுத்ததுதான். பிரகாஷ் தான் பிரிண்ட் போட்டு கொண்டு வந்து கொடுத்தான் என்றாள் ரம்யா. ஒரு சில போட்டோக்களை எடுத்து அவள் கையில் கொடுத்தாள். பங்களாவின் முகப்பு, பின்னர் பங்களாவின் உட்புறம், ஒவ்வொருத்தரும் பங்களாவுக்குள் தனித்தனியாக எடுத்த போட்டோஸ், பின்பு கடைசியாக ஒரு குரூப் போட்டோ. கேத்தரின் போட்டோக்களை பார்த்தபடி, பங்களாவை வெளியில இருந்து பாக்குறதுக்கே ரொம்ப மோசமா இருக்கே, எந்த தைரியத்துல உள்ள போனீங்க என்று கேட்க, பகல் நேரம் 5 பேர் இருந்தோம். போறப்ப பங்களாவை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஏதோ ஒரு ஆள் இல்லாத பழைய பங்களா பீச்சோரமா இருக்கு, அவ்வளவுதான் தெரியும். அருண் தான் கூட்டிட்டு போனான். ஏதோ ஒரு தைரியத்துல போயிட்டோம். வந்ததுக்கு அப்புறம் தானே பங்களாவை பத்தியே தெரியுது என்றாள் ரம்யா. பங்களாவுக்குள் அனைவரும் எடுத்த ஒரு குரூப் போட்டோ கேத்தரின் கண்களில் பட்டது. ரம்யா போட்டோவை பார்த்துவிட்டு, இதுதான் அன்னைக்கு நாங்க கடைசியா எடுத்த போட்டோ. போட்டோவை சிறிது நேரம் பார்த்த கேத்தரின் அதிர்ந்தாள். அவள் அதிர்ச்சிக்கு காரணம் அவர்கள் நின்று கொண்டிருந்த வரிசை. முதலில் பிரகாஷ், அடுத்தது புவனா, அதற்கடுத்தது அருண், கடைசியாக ரம்யாவும் ஜெனிஃபரும். அத்தியாயம் 19. இரவு 9 மணி. பி பிளாக், என்னுடைய ரூம். இரவு உணவு சாப்பிடுவதற்காக சுல்தான்பேட்டுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தோம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன வேலை இருக்கு. ராம் சார் ஃப்ளாட்டுக்கு போய் ரவீந்தர் பத்தி ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குதான்னு விசாரிச்சு பார்க்குறோம். நீங்க 2 பேரும் ரூம்ல வெயிட் பண்ணுங்க, நானும் பக்ருதீனை மட்டும் போயிட்டு வரோம். டெலக்ஸ் பைனாகுலரை எடுத்துக்கொண்டு ஜன்னல் ஓரமாக ஒதுங்க கண்ணன் சேரில் சாய்ந்து உட்கார்ந்தான். நாங்கள் இருவரும் ராம் சார் ஃப்ளாட்டை நோக்கி சென்றோம். ரவீந்தர் ஃப்ளாட் பூட்டி இருந்தது. ராம் சார் மகிழ்ச்சியுடன் வரவேற்று உள்ளே உட்கார வைத்தார். அவரிடம் அன்றைக்கு இரவு மொட்டை மாடியில் நாங்கள் பார்த்த காட்சியை சொன்னோம். இரவில் ரவீந்தர் யாரோ ஒரு பெண்ணை கூட்டி வந்ததை பற்றி. இதுக்கு முன்னாலேயும் இதே மாதிரி ஒரு சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க தனிப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால அதை கேட்க முடியறதில்ல. இருந்தாலும் செக்யூரிட்டி கிட்ட கேட்டேன், யாரோ ஒரு பொண்ணை நைட்டு கூட்டிட்டு வரான், நீ ஒண்ணுமே கேட்க மாட்டியான்னு கேட்டேன். செக்யூரிட்டியும் சொன்னா, கேட்டேன் சார், அதுக்கு அது என்னோட ரிலேட்டிவ்ங்கிறாரு, அதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியுங்கிறான். ரவீந்தர் வைஃப் விஷயத்தில் நிறைய சந்தேகங்கள் இருக்கு என்று ஆரம்பித்து, ரவீந்தருக்கும் அவன் வைஃபுக்கும் ஏற்பட்ட சண்டைகளை பற்றியும், அதன் பிறகு அவன் வைஃப் காணாமல் போனதை பற்றியும் அவனிடம் கேட்டதற்கு ஊருக்கு போயிருக்காங்க என்று அவன் சமாளிப்பது பற்றியும் என்று எல்லாவற்றையும் சொன்னார். கேட்ட எங்களுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. தம்பி, தயவு செஞ்சு இதை ரகசியமா வச்சுக்கோங்க. நீங்க கேட்டனால நான் சொன்னேன். அதே மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்றேன், ரகசியமா வச்சுக்கோங்க சார். அவனோட ஹிஸ்டரியை ஃபுல்லா கண்டுபிடிச்சு இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத 2 நாள் அவங்க கிட்ட வந்து சொல்றேன். ராம் சார் எங்களை ஆச்சரியமாக பார்க்க அவரிடம் விடைபெற்று கொண்டு இருவரும் கிளம்பி வெளியே வந்தோம். ரூமிலிருந்து அவர்கள் இருவரையும் ஃபோன் பண்ணி வர வைத்து சுல்தான்பேட்டுக்கு கிளம்பினோம். வில்லியனூர் காவல் நிலையம், நவம்பர் 5 காலை 10 மணி. சப் இன்ஸ்பெக்டர் குமரன். மாணிக்கம், ரைட்டர்கிட்ட 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு காலேஜ் பையன் மிஸ்ஸிங் கேஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. ராகவன் காலனி கேஸுன்னு நினைக்கிறேன். அதில் அந்த ஆள் ஃபோன் நம்பர் இருக்குது, அதை கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வாங்க. மாணிக்கம் ரைட்டரிடம் நம்பர் வாங்கி வந்து குமரனிடம் கொடுக்க குமரன் அந்த நம்பருக்கு கால் செய்தார். ஹலோ சார், நான் வில்லியனூர் ஸ்டேஷன்லேருந்து எஸ்ஐ குமரன் பேசுகிறேன். மறுமுனையில் பிரகாஷ் அப்பா ரவிக்குமார். சொல்லுங்க சார், உங்கள் கால் காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சார், அந்த கேம்ஃபர் பங்களா ஏரியா தரவை செக் பண்ணதில் டேமேஜ் ஆன பைக் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. உங்கள் பேரில் தான் அந்த பைக் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஏதோ ஆக்சிடெண்ட்டில் டேமேஜ் ஆன மாதிரி ரோடு சைடில், அதுவும் புதருக்குள்ளே கிடந்திருக்கு. உங்கள் பையன் சம்மந்தப்பட்ட பொருட்கள், டெட் பாடி எதுவும் கிடைக்கல. அதனால் நீங்கள் பதட்டப்பட வேண்டாம். உங்கள் வீட்டில் உங்கள் பையன் ரொம்ப கொஞ்சம் செக் பண்ணணும், அதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும். சார், நான் இப்போது பெங்களூரில் ஒரு பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ்க்காக வந்திருக்கேன். நீங்கள் தாராளமாக வீட்டுக்கு போங்க. மதியம் 12 மணி வரையும் வீட்டில் வேலைக்காரி இருப்பா. இந்த மாதிரி விசாரிக்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் அவன் காணாமல் போன தகவல் கிடைச்ச உடனே நான் அவன் ரூம் கதவை போய் பூட்டிட்டேன். அந்த சாவி என்னோடய ரூமில் புக் செல்ஃபில் 2வது ரேக்கில் டிக்ஷனரிக்குள்ளே வச்சுருக்கேன். நீங்கள் போய் எடுத்து ரூமை செக் பண்ணி அவன் உயிரோடு தான் இருக்கானா இல்லையான்னு ஏதாவது கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் சார் என்று அழாத குறையாக சொல்லிவிட்டு வைத்தார். பிரகாஷ் வீடு, வில்லியனூர், காலை 11 மணி.
யாரோ கதவு தட்டும் சத்தம் கேட்க வேலைக்காரி காமாட்சி கதவை திறந்தாள். வெளியே எஸ்ஐ ஒருவரும் மற்றும் ஒரு கான்ஸ்டபிளும் நின்று கொண்டிருக்க அவர்களை பார்த்ததும் பதட்டமாகி ஈரமான கையை சேலையில் துடைத்துக் கொண்டு, என்ன சார்? பிரகாஷுங்கிற பையன் காணலேன்னு 2 வாரத்துக்கு முன்னால ரவிக்குமார்ங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. அவர் வீடு இதானே? ஆமா சார். ஆனா சார் இப்ப வீட்ல இல்ல, வெளியூர் போயிருக்காங்க. அவர் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நாங்க வந்திருக்க விஷயத்தை சொல்லி ஃபோனை கொடுங்க. வேலைக்காரி பிரகாஷின் அப்பாவிற்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்ல அதற்கு அவர் வேலைக்காரியிடம் பிரகாஷ் ரூமை திறந்து காமி என்று சொல்லிவிட்டு வைத்தார். பக்கத்துல இருக்கிற காவையில கூவம் மாதிரி அழுக்கு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. ஏரியா அப்புறம் நாரி கிடக்கு. உங்க கவுன்சிலர் கிட்ட இல்ல முனிசிபாலிட்டியில சொன்னா என்ன? ஏரியாக்குள்ள நுழையவே முடியல. எப்படிதான் இங்க குடியிருக்கீங்களோ? கால்வாய தூர் வர வர அழுகு தண்ணி வந்துகிட்டே தான் இருக்கு. எல்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய கம்பெனிகள்ல இருந்து கலக்கக்கூடிய கழிவு நீர் தான் காரணம். மொத்தம் 4 கம்பெனி இருக்கு. அதுல சாரோட கம்பெனியும் 1. எல்லாருமே இதோடவே வாழ பழகிட்டோம் சார் சரி, ஓகே, அதை விடுங்க. உங்க சார் ரூம் எங்க இருக்கு? என்று எஸ்ஐ குமரன் கேட்க வேலைக்காரி ரூமை காட்ட பிரகாஷின் அப்பா சொன்னபடி புக் செல்ஃப் டிக்ஷனரியில் வைத்திருந்த சாவியை எஸ்ஐ எடுத்துக்கொண்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்த பிரகாஷ் ரூமை நோக்கி சென்றார். ரூமுக்குள் நுழைந்து அங்குலம் அங்குலமாக அலசினார். கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக் சாதனங்கள், கிரிக்கெட், ஃபுட்பால் போன்ற விளையாட்டு சாதனங்கள், வெளிநாட்டில் இறக்குமதிகள், அழகு சாதன பொருட்கள், ரூம் பூராக ஒரு பகுதியில் கூட காலி இடமில்லாமல் எல்லா இடத்திலும் பொருட்களாக அடைத்து வைத்திருந்தான். கான்ஸ்டபிள் மெதுவாக எஸ்ஐயிடம், சார், எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் ஈசிஆர் ரோட்ல வந்துகிட்டு இருக்கும் போதே ஆக்சிடென்ட் ஆயிருக்கணும். ஸ்பாட்லேயே இறந்து போயிருக்கணும். ஆக்சிடென்ட் பண்ணவ பயந்து போய் பாடியை எங்கேயோ டிஸ்போஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டான். இதுதான் நடந்திருக்கும். வண்டி டேமேஜ் ஆன கண்டிஷனை பார்த்தீங்களா? ஏதோ பெரிய லாரி வந்து மோதின மாதிரி இருக்கு சார். பாடியை டிஸ்போஸ் பண்ணவன் பைக்கை ஏன் டிஸ்போஸ் பண்ணல? சம்திங் ஃபிஷி. இவர் ஏரியாவில் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்காரு. எதுக்கு ஒரு வாட்டி ஃபுல்லாக விசாரிச்சு பார்க்கலாம் தான் வந்தேன். நாளைக்கு வேற எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுல்ல? இருவரும் ரூமை விட்டு வெளியே வந்தார்கள். மேலும் அங்கிருக்கும் ஒவ்வொரு ரூமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு கிளம்ப தயாரானார்கள். சரிம்மா, நாங்க கிளம்புறோம். உங்க சார் வந்தாருன்னா சொல்லிருங்க. வேற ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா கண்டிப்பா அவருக்கு இன்ஃபார்ம் பண்றோம் என்று சொல்லிவிட்டு வாசலை நோக்கி சென்ற எஸ்ஐ மேலே இன்னொரு மாடி இருப்பதை பார்த்துவிட்டு, ஆமா, மாடியில் என்ன இருக்கு? அங்க வேற ஒன்றும் இல்லை சார். ஒரு பெரிய டேங்கும் ஒரு சின்ன ரூமும். அந்த ரூம் சாவி பிரகாஷ் தம்பி கிட்ட தான் இருக்கும். அங்க கம்ப்யூட்டர் கேம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. பிளே ஸ்டேஷன் மாதிரியா? அதெல்லாம் தெரியாதுங்கய்யா. பசங்க வந்தாங்கன்னா அங்க உட்கார்ந்து கம்ப்யூட்டர்ல விளையாடிக்கிட்டே இருப்பாங்க என்றாள் காமாட்சி. எஸ்ஐயும் கான்ஸ்டபிளும் மாடியை நோக்கி சென்று அங்கே மூலையிலிருந்த அந்த சிறிய ரூம் வாசலில் போய் நின்றனர். ரூம் பூட்டமா தானே இருக்கு என்று அதை தள்ளி பார்த்தார் எஸ்ஐ குமரன். கதவு திறக்கவில்லை. வெளிப்பக்கமா பூட்டலையே, உள்பக்கமா தான் பூட்டியிருக்கு. சந்தேகமான எஸ்ஐ கதவை உந்தித் தள்ள முயற்சி செய்தார். 2 முறை தள்ளியும் பலமான கதவு திறக்கவில்லை. எஸ்ஐயும் கான்ஸ்டபிளும் சேர்ந்து கதவை தோளால் முட்ட கதவு படார் என்று திறந்து கொண்டது. கதவை திறந்த மறுவினாடி குபீர் என்று பிணநாற்றம் அவர்கள் நாசியை தாக்க இருவரும் நாற்றத்தை தாங்க முடியாமல் உள்ளே போகாமல் வெளியே நின்றபடி கர்ச்சீஃபை எடுத்து மூக்கை பொத்திக் கொண்டனர். பின்னர் ரூமுக்குள் முதலில் எஸ்ஐ நுழைய பின்னால் கான்ஸ்டபிள் தொடர இருவரும் ரூமுக்குள் மெதுவாக எட்டி பார்த்தனர். பார்த்ததும் அதிர்ந்து போய் எஸ்ஐ குமரனின் உதடுகள் என்னது இது என்று அனிச்சையாக முணுமுணுத்தது. அத்தியாயம் 20. உள்ளே யாரும் இருந்த அல்லது இருப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. ஈக்கள் அந்த ரூமை குத்தகைக்கு எடுத்துக்கொண்டு எல்லா பக்கமும் ஹை பிச்சில் சத்தமிட்டு பறந்து கொண்டிருந்தன. ரூமுக்குள்ளே காற்று மொத்தமாக பாழ்பட்டு இருந்தது. ரூமின் ஓரத்தில் பிளே ஸ்டேஷன், சிறிய ஸ்னூக்கர் டேபிள், மேலும் பல விளையாட்டு சாமான்கள், உட்காருவதற்கு உண்டான சேர்கள், நிறைய துணிகள், ரூமின் சைடில் ஒரு ஜன்னல் என அது ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் குடோன் போல இருந்தது. யாருமே இல்லாமல் எப்படி உள்பக்கமாக பூட்டி இருக்கிறது? எங்கிருந்து இந்த பிணவாடை வருகிறது? இருவரும் நாலா பக்கமும் சுற்றி சுற்றி தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், டெட் பாடி எதுவுமே இல்லை.
அது சாதாரணமாக பார்த்தாலே தெரியுது. ஆனால் இந்த வாடை மட்டும் எங்கேருந்து வருதுன்னு ஒன்றும் புரியவே இல்லையே என்றார் எஸ்ஐ. ஈக்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இல்லாமல் எல்லா பக்கமும் சுற்றி கொண்டிருந்தன. அதனால் அதை வைத்து கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒவ்வொரு பொருளாக நகர்த்தி துணிகளையெல்லாம் எடுத்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எஸ்ஐ காதருகே காற்றில் எளிதாக கேட்டது அந்த குரல், வெளியே போ. திடுக்கிட்ட எஸ்ஐ உடனே கான்ஸ்டபிளை பார்க்க அவர் எதையும் கண்டுகொள்ளாமல் ஸ்னூக்கர் டேபிளில் இருந்த பந்துகளை உருட்டி கொண்டிருந்தார். இப்போ என்கிட்ட எதுவும் சொன்னீங்களாண்ணே? இல்ல சார், நான் வாயை திறக்கலையே. இல்லை, யாரோ பேசுன மாதிரி என் காதுகளை கேட்டுச்சு. எனக்கு எதுவும் கேட்கவே இல்லையே சார். கொஞ்ச நேரம் புரியாமல் நெற்றியை சுருக்கி யோசித்துக் கொண்டிருந்தார் எஸ்ஐ. காற்றில் சுழன்று கொண்டிருந்த அந்த வாடை வேறு அவருடைய யோசனையை இடைமறித்து சேற்றை வாரி இறைத்துக் கொண்டிருந்தது. சார், நான் ஒன்று சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. வாடை வர்றது நெஞ்சம்தான். நம்ம கண்ணுக்கு தெரியாத இடத்துல ஏதாவது பெரிச்சாலி செத்து கிடக்கலாம். போட்டி வச்ச ரூம், அதனால காத்து வெளியில போகாம வாடை இங்கேயே சுத்திட்டு இருக்கோம். ரூமை விடுங்க, இந்த ஏரியாவை நாரிக்கிட்டு தான் கிடக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பக்க ஆக்சிடென்ட் கேஸ் தான் சார். பாடியை ஈஸியாக ரோட்ல இருந்து எங்கேயோ டிஸ்போஸ் பண்ணிட்டான். அதை கண்டுபிடிச்சா இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம், இல்லைன்னா தூக்கி போட வேண்டியதான். அது ஓகே, ஆனால் உள்பக்கம் இப்படி போட்டிருக்கு, அதுதான் என்னோட கேள்வியே. நியாயமான கேள்விதான். அது நேரம் கிடைக்கும்போது யோசிச்சு பார்க்கலாம் சார். ஃபர்ஸ்ட் இங்கிருந்து கிளம்பலாமா? அந்த இருவரும் கீழே இறங்கி வேலைக்காரியிடம் சென்று, ஆமா, நீ மேல இருக்கிற ரூம் பக்கம் போறது இல்லையா? ஆமாங்கய்யா, பிரகாஷ் தம்பி காணாம போனதுல அவரோட ரூம் பக்கமா போக வேண்டான்னு ஐயா சொல்லிட்டாரு. ஏன்னா போலீஸ்காரங்க வந்தா தம்பி இருந்தப்ப இருந்த மாதிரி ரூம் இருந்தாதான் அவங்களுக்கு தேவைப்படுற ஆதாரம் கிடைக்கும்னு சொன்னாரு. அதனால நானும் போறது இல்லைங்கய்யா. மாடியில் இருக்கிற ரூம்ல ஏதோ ஒரு கெட்டானா தடிக்குது, அதை சுத்தபத்தமா கழுவி விடு என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு இருவரும் கிளம்பினார்கள். வெளியே வந்ததும், சார் ஒரு நிமிஷம், அங்கே வச்சு சொல்ல வேணான்னு தான் வெளியில வந்து சொல்றேன். அந்த பையன் ரூம்லையும் சரி, மேல மாடியில் இருக்கிற ரூம்லையும் சரி, என்னவோ அமானுஷ்யமா இருக்கு சார். அவன் ஆக்சிடென்ட்ல சாகலைன்னா கூட இதுவே அந்த பையனை சாகடிச்சிருக்கோம். ஆனா என்னன்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல. என்னென்ன சொல்றீங்க? நீங்க சொல்றத பார்த்தா. ஆமா சார், உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். இந்த கேஸ் என்னவோ சரியில்லை, என் மனசுக்கும் நல்லதா படல. அதனால இதை எப்படியே விட்டுருவோம். வெளியில போறவனா நான் எடுத்து யூனிஃபார்ம்குள்ள கூடாது. உங்களுக்கு சின்ன வயசு, புரிஞ்சுக்கோங்க சார். அவங்க அப்பா கிட்ட இது ஆக்சிடென்ட் கேஸ் தான் சொல்லிருங்க. ஏதாவது ஆவி பேய் சமாச்சாரமா இருக்கும்னு சொல்றீங்களா? சரியா சொல்ல தெரியல சார், ஆனா மனசுக்குள்ள ஏதோ மெருடலாவே இருக்கு. 30 வருஷமா போலீஸ்ல இருக்கேன். நிறைய ஆக்சிடென்ட் கேஸ், மர்டர் நடந்த இடத்துக்குலாம் போயிருக்கேன். ஆனா இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. அதே நேரம் லூனி ஹாஸ்பிட்டல். நான், ஃபக்ருதீன், கண்ணன் மற்றும் டெலக்ஸ் லூர்து மாதா சர்ச் ஃபாதரை பார்த்து நலம் விசாரிக்க வந்திருந்தோம். ஃபாதரை பார்த்ததும் அவர் கையில் கெட் வெல் சூன் என்று எழுதப்பட்டிருந்த பொக்கேவை கொடுத்தேன். மகிழ்ச்சியுடன் வாங்கி கொண்ட ஃபாதர் என்னை பார்த்து, தேங்க்யூப்பா, ரொம்ப சந்தோஷம். ஆனா இதுக்கு பதிலா ஹார்லிக்ஸ் பாட்டில் இல்ல ஆப்பிள், ஆரஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கலாம் என்று சொல்லிவிட்டு சிரிக்க முடியாமல் மெதுவாக சிரித்தார். எங்களை பற்றியெல்லாம் விசாரித்த ஃபாதர் நாங்களும் அவரது பாரிஷ் தான் என்று தெரிந்த பிறகு மகிழ்ச்சியுடன், அடுத்த வாரம் டிஸ்சார்ஜ் ஆயிடுவேன், வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க வாங்க, நாம உட்கார்ந்து பொறுமையா பேசலாம் என்றார். நாங்கள் அவரிடம் விடைபெற்று கொண்டு வெளியே வந்தோம். இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டாச்சு. ஏற்கனவே நேற்று நம்ம பேசினபடி 2 பேரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணணும். ப்ரொசீஜர் எல்லாம் தெரியும்ல உங்களுக்கு? எல்லாம் தெரியுண்ணே. மேட்ரிமோனியில் பொண்ணு வீட்டிலேருந்து விசாரிக்க வந்திருக்கோம். இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து வந்திருக்கோம். பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருக்காரு, விசாரிக்க வந்திருக்கோம். இது போக சூழ்நிலைக்கு தகுந்தபடி 50-100 வெட்டினா வராத தகவலும் வரும். எப்பவுமே இன்னர் சர்க்கிளில் கேட்கறத விட அவுட்டர் ஆர்பிட்ல கேட்கறது தான் நிறைய தகவல் வரும். அவுட்டர் ஆர்பிட்னா வாட்ச்மேன், ஹவுஸ் கீப்பிங், ஆஃபீஸ்க்கு வெளியில இருக்கக்கூடிய பெட்டிக்கடைக்காரன், இந்த மாதிரி. இன்னர் சர்க்கிள் எப்பவுமே ஆபத்து. புரியுதுண்ணே, நல்லாவே புரியுது. ஐயா, அடையாளம் தெரியாத மாதிரி கெட்டப் எதுவும் சேஞ்ச் பண்ணணுமா? பெரிய ஜேம்ஸ் பாண்ட் ரேஞ்சுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதரா, அதெல்லாம் தேவையப்படாது. வேணும்னா ஒரு கேப், ஒரு கூலிங் கிளாஸ் மாட்டிக்கோ, அது போதும். அப்புறம் கைஸ், எல்லாரும் சாயங்காலம் அண்ணா ரூம்லயே மீட் பண்ணலாம். ஏதாவதுனா கால் பண்ணுங்க என்று ஃபக்ருதீன் சொல்ல வண்டிகளை எடுத்துக்கொண்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக கிளம்பினோம்.
கேத்ரின் வீடு மதியம் 3 மணி. இவ்வளவு நேரம் லக்ஷ்மி அக்கா அந்த அபார்ட்மெண்டில் நடக்கிற எல்லார் வீட்டு கதையையும் பேசிவிட்டு சிறிது நேரத்திற்கு முன்னால் தான் ரெஸ்ட் எடுக்க அவள் வீட்டிற்கு சென்றாள். அடுத்தவர் வீட்டு கதைகளை பற்றி பேசுவதற்கு சிலருக்கு ஆர்வம் எப்படித்தான் வருகிறது என்றே தெரியவில்லை. நேற்று பார்த்த குரூப் போட்டோ கேத்தரின் மனதை மிகவும் பாதித்திருந்தது. அதில் அவர்கள் நின்று கொண்டிருந்த வரிசை. ஆனால் ஜெனிஃபரிடமும் ரம்யாவிடமும் கேத்ரின் எதுவும் சொல்லிக் கொள்ளவில்லை. ஒருவேளை அதில் நின்றிருக்கும் வரிசைப்படிதான் நடக்குமோ? முதலில் பிரகாஷ் காணாமல் போயிருக்கிறான், 2வது புவனா, 3வது அருண். அவன் வெளிநாடு சென்று விட்டான், அதனால் ஆபத்து இல்லாமல் தப்பித்து இருக்கலாம். அடுத்தது ரம்யா, ஜெனிஃபர். போட்டோ எடுக்கப்பட்ட இடம் கேம்பர் பங்களா. இதற்கு கேம்பர் பங்களா பேய்தான் காரணமா? அப்போ மொட்டை மாடி ஆவி காரணம் இல்லையா? நான் எப்படி இந்த பிரச்சனைக்குள் நுழைந்தேன் என்று பலவாறாக யோசித்து கேத்தரினுக்கு தலை வலித்தது. யோசித்து யோசித்து டயர்டாகி தூங்கிவிட்டாள். யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டு முழித்து பார்த்தாள். மணி இரவு 8. இவ்வளவு நேரமா தூங்கிட்டோம் என்று எழும்பி போய் கதவை திறந்தாள். வெளியே ஜெனிஃபர் பதட்டத்துடன் நின்றிருந்தாள். என்னாச்சு ஜெனிஃபர்? ஒன்னும்ல, சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு நானும் ரம்யாவும் சேர்ந்து தான் வந்தோம். ஆனா இப்ப 2 மணி நேரமா அவளை தேடுறேன், எங்கேயும் காணோம். ஃபோன் பண்ணாலும் ரிங்கு போய்கிட்டே இருக்கு, வீடு ஆனா பூட்டி இருக்கு. அவங்க அப்பா நம்பருக்கு ஃபோன் பண்ணியா? பண்ணாலும் வேஸ்ட். ஆஃபீஸ் முடிஞ்சு சாயங்காலம் வீட்டுக்கு வந்தாருன்னா நேரா எங்கேயாவது பாருக்கு போய் குடிச்சிட்டு தான் இருப்பாரு. 10 மணிக்கு தான் எப்பவுமே அவர் வீட்டுக்கு வருவாரு என்றாள் ஜெனிஃபர். அதை கேட்டதும் கேத்ரினுக்கு குரூப் போட்டோவில் இருந்த வரிசை ஞாபகத்திற்கு வந்து பதட்டமானாள். அத்தியாயம் 21. வீட்டை பூட்டிக் கொண்டு கேத்ரினும் ஜெனிஃபரும் வெளியே வந்து ராம்சார் வீட்டிற்கு சென்றார்கள். அவர் அங்கே இல்லை. ஜெனிஃபர் அவர் நம்பருக்கு கால் செய்து, எங்க இருக்கீங்க என்று கேட்க, கெபிக்குள்ள இருக்கமா, என்னம்மா விஷயம் சொல்லு. 2 மணி நேரமா ரம்யாவை காணல என்று சொல்ல ராம்சார் உடனே கிளம்பி அபார்ட்மெண்ட்டிற்கு வந்தார். ஏ பிளாக் பில்டிங் முன்னால் நின்று கொண்டிருந்த அவர்களை பார்த்ததும் ராம்சார் என்னாச்சு என்று கேட்க, தெரியல சார், 2 மணி நேரமா எங்க இருக்கானே தெரியல. நீங்க எதுக்கும் ஒரு தடவை அந்த டி பிளாக் மாடியில போய் பார்த்துட்டு வரீங்களா என்று தயங்கிக் கொண்டே கேட்டாள் ஜெனிஃபர். இதுல என்னமா இருக்கு, நான் பார்த்துட்டு வரேன் என்று சொல்லி வேட்டியை மடித்து கட்டி கொண்டு டி பிளாக் மாடியை நோக்கி நடந்தார். அவர் போனதும் எதிரே வந்த சந்தோஷிடம், இன்னைக்கு ஈவினிங் ரம்யாவை பாத்தியா நீ என்று ஜெனிஃபர் கேட்க, பார்த்தனே. ஸ்கூல் முடிஞ்சு வந்ததும் வீட்டுக்கு போனா, அதுக்கப்புறம் வெளியே வரவே இல்லையே. வழக்கமா உன்னைய பாக்குறதுக்கு 1 மணி நேரத்துல கிளம்பி வருவா, நீ பாலத்துல நிப்ப, 2 பேர் கிளம்பி சர்ச்சுக்கு போவீங்க. இன்னைக்கு அவ வரவே இல்லையே. என்னப்பா இவ்ளோ டீட்டெயில சொல்ற, நல்லா தான் வாட்ச் பண்ணிருக்க என்றாள் கேத்ரின். அவன் வெட்கப்பட்டு கொண்டே நகர்ந்து செல்ல, இவன் கண்ணை மீறி அவ எங்கேயும் போறதுக்கு வழியே இல்லை. இவன் சொல்ற மாதிரி அவ வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். ராம் சார் வரட்டும், அப்ப தெரிஞ்சிடும் என்றாள் கேத்ரின். சிறிது நேரத்தில் ராம் சார் வந்து டி பிளாக் மாடியில் யாருமே இல்லை என்று சொல்ல அனைவரும் ரம்யா வீட்டை நோக்கிச் சென்றார்கள். வீடு வெளியே பூட்டி இருந்தது. வீட்டு வாசலில் நின்று ஜெனிஃபர் ரம்யா நம்பருக்கு கால் செய்தாள். போன் உள்ளே ரிங்காகும் சத்தம் கேட்டது. அவள் உள்ளே இருப்பது உறுதியாகிவிட அனைவரும் கதவை தட்டினார்கள். ஒரு 5 நிமிட கதவு தட்டலுக்கு பிறகு மெதுவாக நடக்க முடியாமல் நடந்து கதவருகே வந்தாள் ரம்யா. என்னடி, ஏன் போனே எடுக்கல என்று ஜெனிஃபர் கேட்க, மயக்கமா இருந்துச்சு, அதனால படுத்து தூங்கிட்டேன். அப்பா தெரியாம வெளியில கதவை பூட்டிட்டு போயிட்டாரு. அவருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், அவரும் எடுக்கல. அதனால பேசாம அப்படியே படுத்துட்டேன்டி. ஓகே, ரெஸ்ட் எடு என்று சொல்லிவிட்டு அனைவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். அதே நேரம் என்னுடைய ரூம். முடியிருந்த பெட்டியை என் ரூமில் பார்த்ததும் பாதுகாப்பாக இருப்பதற்காக ஒரு சில முன்னேற்பாடுகள் செய்து கொண்டிருந்தேன். அது ஒரு பக்கம் இருக்க, நாள் முழுவதும் டீடைல்ஸ் கேதர் பண்ணுவதற்காக சென்றிருந்த நாங்கள் இரவு என் ரூமில் பீர் பாட்டில்களோடு சங்கமித்து இருந்தோம்.
ஆமா, டீட்டெயில்ஸ் கேதர் பண்ண போறேன்னு சொன்னீங்களே, என்னென்ன தகவல் சேர்த்துருக்கீங்க இன்னைக்கு? அவங்க வேலை செஞ்ச காஃபி ஷாப் போயிருந்தோன்னே, யாருக்கிட்ட கேட்டால் பிரச்சனை வராமல் விசாரிக்கலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆள் கிடைச்சான். கேத்ரின் ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவங்க. அந்த காஃபி ஷாப் ஓனர் ரஞ்சித்துக்கும் இவங்களுக்கும் ரொம்ப நாள் லவ். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒய்ஃப் குழந்தைகளாம் இருக்கு. அதை ரீசெண்டாக தெரிஞ்சுக்கிட்ட கேத்ரின் சண்டை போட்டிருக்கா. என்னையா தான் நீ கல்யாணம் பண்ணி ஆணுன்னு சொல்லி அவளை கட்டாயப்படுத்திட்டு இருக்கான். காஃபி ஷாப்ல இந்த விஷயம் ரசபரசில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு என்றான் கண்ணன். வேற ஏதாவது சமாச்சாரங்கள் எதுவும் தெரிஞ்சுதா? என்று ஃபக்ருதீன் கேட்க, வேற எதுவும் உருப்படியான தகவல் எதுவும் கிடைக்கல. இதுதான் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. ரஞ்சித்தை மட்டும் கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டோன்னா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை சரியாயிரும். ஆமா, நீங்க போனது என்னாச்சு? நாங்க போனதுதான் பெரிய கன்ஃபியூஷனே. யார்கிட்ட விசாரிச்சாலுமே அந்த ரவீந்திர பத்தி எல்லாருமே நல்லா தான் பேசுறாங்க. அவனை மாதிரி ஒரு ஜென்டில்மேன் பார்க்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. ஒருத்தன் கூட அவனை பத்தி தப்பாவே பேசவே இல்லை. அப்பார்ட்மெண்ட்ல அவன் நடவடிக்கை எல்லாம் சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. ஆனா வெளியில எல்லாருமே அவனை பத்தி நல்லா பேசுறாங்க. இது என்னது? எல்லாம் குழப்பமாவே இருக்கே. கண்ணன் என்னை பார்க்க நான் ஆமாம் என்பது போல் தலையாட்டினேன். அண்ணே, பேசாம அவன் கால் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பார்த்தா என்ன? எங்களுடைய நண்பர்களில் ஒரு சிலர் அப்போது இருந்த டெலிகாம் கம்பெனிகளில் வேலை செய்து கொண்டிருந்தனர். கால் டீட்டெயில்ஸ் எடுப்பது அவ்வளவு கஷ்டமான காரியமாக இருக்கவில்லை. எல்லோரும் சொல்ற மாதிரி ஒருவேளை அவன் நல்லவனா இருந்து அவசரத்துல தெரியாதனமா ஒரு தப்பு பண்ணி அதை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்றானா, இல்ல எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கி வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே வக்கரமானவனா இருக்கிறானா? இந்த கேள்விக்கு தான் இன்னும் பதில் கிடைக்கல. சரி, அடுத்து என்ன பண்றது? அதான் கையில ஒருத்தன் வகையை மாட்டியிருக்கான்ல, அவனை வச்சு டைம் பாஸ் பண்ணுவான். ஃபக்ருதீன் சொன்னதுமே புரிந்து கொண்டான். யார சொல்ற? ரஞ்சிதா தானே? ஓகே ஓகே. எங்கள் டிஸ்கஷன் முடிய மணி 9 ஆகிவிட்டது. அதனால் அனைவரும் சுல்தான்பேட்டுக்கு சாப்பிட கிளம்பினோம். பார்க்கிங்கில் போய் வண்டியை எடுத்து கொண்டிருக்கும் பொழுது செக்யூரிட்டி ரூமில் ரவீந்தரும் செக்யூரிட்டி ராஜ்சிங்கும் பேசிக்கொண்டிருந்ததை பார்த்தோம். ரவீந்தர் அவன் கைகளில் ஏதோ பணத்தை கொடுக்க செக்யூரிட்டி அதை வேண்டாம் என்று சொல்ல ஏதோ பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது. எங்களுக்கும் அவர்களுக்கும் 100 மீட்டருக்கு மேல் இடைவெளி இருந்ததால் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தது எங்களுக்கு கேட்கவில்லை. நாங்கள் பார்த்து கொண்டிருந்ததை பார்த்த ரவீந்தர் உடனே பணத்தை பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு சாதாரணமாக பேச ஆரம்பித்தான். இவன் கண்டிப்பா ஏதோ தப்பு பண்றான். கண்ணா, இவன் கால் டீட்டெயில்ஸை தூக்கு, அதில் ஏதாவது பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். பிறகு நாங்கள் பைக்குகளை எடுத்துக்கொண்டு சுல்தான்பேட்டுக்கு சாப்பிடச் சென்றோம். சாப்பிட்டு முடித்ததும் அவர்கள் இருவரும் சென்றுவிட நானும் ஃபக்ருதீனும் 11 மணி வாக்கில் என் அபார்ட்மெண்ட்டை அடைந்தோம். படிக்கட்டில் ஏறும் வழியில் கிரவுண்ட் ஃப்ளோர் காரிடரில் ராம் சார் என்று முழித்து கொண்டிருப்பதை பார்த்ததும் படிக்கட்டில் இருந்து இறங்கி அவரை நோக்கி சென்றோம். என்ன சார், என்னாச்சு? ஒரே பதட்டமா இருக்கீங்களே. தம்பி, ரவீந்தர் வீடு வெளியே போட்டிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால குப்பை போடுறதுக்காக வெளியில வந்தப்போ உள்ளுக்குள்ள இருந்து ஒரு லேடிஸ் வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு. அதான் இன்னும் வேற ஏதாவது சவுண்டு கேக்குதான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். உடனே நான் இன்று முழுவதும் அலைந்து திரிந்து அவனை பற்றி டீடைல்ஸ் கேதர் பண்ணினதை பற்றியும் ஒருத்தன் கூட அவனை பற்றி மோசமாக பேசவில்லை என்பதையும் சொன்னேன். அதான் தம்பி, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவே இருக்கு. முடிஞ்ச அவனோட ஒய்ஃப் நம்பரை கண்டுபிடிங்க. அப்படி இல்லைன்னா அவங்க ஒய்ஃப் ரிலேட்டிவ் யாராவது இருக்காங்கன்னு தெரிஞ்சா அவங்க கிட்ட விசாரிச்சுட்டு போலீஸ் ரிப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். கொஞ்ச நேரம் அவரிடம் பேசிவிட்டு வேறு எதுவும் ரூமுக்குள் இருந்து சத்தம் வராததால் நாங்கள் கிளம்பி எங்கள் ரூமுக்கு சென்றோம். ஹாலிலேயே டிவி பார்த்து கொண்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக மொபைலில் பேசிக் கொண்டிருந்தோம். சற்று நேரத்தில் தூக்கம் வர நான் தூங்கிவிட்டேன். எவ்வளவு நேரம் தூங்கியிருப்பேன் என்று எனக்கு தெரியாது. என் பேரை சொல்லி யாரோ கூப்பிட்டது போல் கேட்டது. திடுக்கென்று முழித்துக் கொண்டேன். கிளாக்கில் நேரத்தை பார்த்தேன். மணி இரவு 2. ஃபக்ருதீன் ஹாலின் மறுமுனையில் படுத்திருந்தான். சுற்றும் முற்றும் எல்லா பக்கமும் பார்த்தேன். நைட் லேம்ப் வெளிச்சத்தில் ஒரு ரூம் எவ்வாறு தோற்றமளிக்குமோ அவ்வாறு தோற்றமளித்துக் கொண்டிருந்தது. மறுபடியும் அதே குரல். கிசுகிசுப்பாக கேட்டது. படக்கென்று விழித்துக் கொண்டேன். நெற்றியில் பூத்திருந்த வேர்வையை துடைத்துக்கொண்டு நேரத்தை மீண்டும் பார்த்தேன். மணி 1:55. யாரோ என்னை பேர் சொல்லி கூப்பிட்டது மாதிரி கேட்டதே. ஒரு சில வினாடிகளுக்கு எதுவுமே புரியவில்லை. அதன் பிறகுதான் தெரிந்தது, ஓ, கனவா இது?
ரொம்ப தண்ணீர் தாகம் எடுத்தது. ஓரமாக வைத்திருந்த காலி பாட்டில்களில் இதிலாவது மிச்சம் இருக்கிறதா என்று பார்த்தேன். ஒரே ஒரு பாட்டிலில் ஒரு கால்வாசி பீர் மிச்சம் இருந்தது. அதை எடுத்து குடித்து கொண்டேன். வயிற்றை புரட்டும் வினோதமான நாற்றம் காற்றில் எங்கிருந்தோ வந்தது. தூங்கிக் கொண்டிருந்த ஃபக்ருதீன், சும்மா இருக்க மாட்டேன், நீ தூங்கிட்டு இருக்க நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இப்போ போயிட்டு காலையில் பேசிக்கலாம், இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கு என்று தூக்கத்திலேயே பேசிக்கொண்டு திரும்பி படுத்து கொண்டான். அவனுக்கு அது ஒரு பழக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசுக்குள் பற்றி கத்தியது, எதுவோ சரியில்லை. மணி சரியாக இரவு 2. முதலில் கேட்ட கிசுகிசுப்பான அதே குரல் இப்பொழுது மாறி கரகரப்பாக ஏதோ ஒரு குரல் என் பெயரை சொல்லி கூப்பிட்டது என் பின்னாலிருந்து. அத்தியாயம் 22. திருச்சி பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இரவு 10 மணிக்கு என் அப்பா இறந்து போனதும் அங்கிருந்து போஸ்ட்மார்ட்டத்திற்காக மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தோம். வரும்போது நேரம் இரவு 3 மணி. ஆம்புலன்ஸ்காரர்கள் இரவு நேரத்தில் மார்ச்சுவரிக்குள் வர பயந்து வாசலிலேயே ஸ்ட்ரெச்சரை போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அந்த சமயத்தில் ஏதோ ஒரு பேய் புரளி மணப்பாறை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நிலவிக் கொண்டிருந்தது. அதனால் இரவு யாரும் மார்ச்சுவரி உள்ளே போக மாட்டார்கள். மார்ச்சுவரி வாட்ச்மேன் வெளியவே நின்றிருக்க நானும் என் நண்பன் இளங்கோவும் ஸ்ட்ரெச்சரை மார்ச்சுவரிக்குள் தூக்கி கொண்டு சென்றோம். காலியாக இருந்த ஃப்ரீசர் பாக்ஸ் எதுவென்று தேடுவதற்காக ஒவ்வொரு ஃப்ரீசர் பாக்ஸையும் திறந்து பார்த்தேன். உள்ளே பிணங்கள் எந்த நிலையில் இருந்திருக்கும் என்பதை சொல்லவே வேண்டாம். அதை நினைத்தாலே 2 நாளுக்கு சாப்பாடு இறங்காது. ஒரு வழியாக காலியாக இருந்த ஒரு ஃப்ரீசர் பாக்ஸை கண்டுபிடித்து அப்பா உடலை உள்ளே வைக்க முயற்சி செய்தோம். அதற்குள் ரிகர் மார்டஸ் செட்டாகி ஒரு கை தூக்கி கொண்டிருந்ததால் ஸ்ட்ரெச்சர் பெட்டை உள்ளே நுழைக்கும் போது கை ஃப்ரீசர் பாக்ஸ் மேல் பகுதியில் பட்டு உள்ளே நுழைக்க முடியவில்லை. பார்த்து மாப்ள, ரொம்ப நாளா கோமால இருந்த பாடி, அதனால மெதுவா பண்ணு என்றான் இளங்கோ. நான் தான் அப்பா கையை பிடித்து முதலில் மெதுவாக வளைத்தேன். வளைக்க முடியவில்லை. கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து வளைத்ததில் படக்கென்று எலும்பு முறியும் சத்தம் கேட்டது. அந்த ரணம் இதுவரை ஆறவே இல்லை. அதெல்லாம் பார்த்தாகிவிட்டது. இதற்கு மேல் என்ன இருக்கிறது? நிச்சயமாக என் பின்பக்கத்திலிருந்துதான் என்னை யாரோ பெயர் சொல்லி கூப்பிடுகிறார்கள். என்னுடைய ஆர்வத்தை கட்டுப்படுத்திக் கொண்டேன். பின்னால் திரும்பி பார்க்கவில்லை. ஆனால் சத்தத்தின் அழுத்தத்தை வைத்து பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு மெல்லிய புகை போன்ற உருவம் பின்னால் நின்று கொண்டிருக்கலாம் என்று என்னால் உணர முடிந்தது. யதார்த்தமாக சென்று ஃபக்ருதீனை எழுப்பினேன். பதறி எழும்பிய அவன், என்னண்ணே, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, தூக்கம் வரல. இன்னொரு கட்டிங் போடுவோமா? இந்த நேரத்துலையா? சரக்கு இருக்கா? எல்லாம் காலியான மாதிரி தெரிஞ்சே. இல்லை, எப்பவுமே எமர்ஜென்சிக்காக ஒரு குவார்டரு தனியாகவே வாங்கி வச்சிருப்பேன். நாங்கள் இருவரும் ஹாலுக்கு சைடில் இருந்த ரூமுக்குள் போய் நுழைந்தோம். நுழைந்தவுடன் கதவை படார் என்று பூட்டினேன். எதுவும் புரியாமல் முழித்து கொண்டிருந்த ஃபக்ருதீனிடம், டீன், ஏதோ ஒன்று நம்ம ரூம்குள்ளே பூந்திருக்கு. அந்த முடி வச்ச பெட்டி தான் அதை வரவழைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னைய யாரும் பேச சொல்லி கூப்பிட்ட மாதிரி நிச்சயமாக கேட்டுச்சு. ஆனால் நான் அதை கண்டுக்கவே இல்லை, திரும்பி பார்க்கல. அதான் உன்னை எழுப்பி இந்த ரூம்குள்ளே வந்து பூட்டிக்கிட்டேன். என்னண்ணே ரொம்ப பயமுறுத்துறீங்க? இந்த ரூம் மட்டும் நான் சேஃபாண்ணே? சேஃப் தான், அப்படிதான் நினச்சிக்கணும். இப்போ என்னண்ணே பண்ணுறது? நான் பெட்டியை வீட்டில் பார்த்த உடனே இந்த ரூமை சேவ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த ரூம்குள்ளே நுழையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அங்கே பார்த்தியா, 4 திசையிலையும் பாதுகாக்கக்கூடிய புனிதர்கள் இருக்கிற யாத்திரம் அடங்கிய ஃபோட்டோ. ரொம்ப சக்தி வாய்ந்தது. கன்ஃபார்ம் தானேண்ணே? அப்போ 5-6 காப்பி எடுத்து ஒவ்வொரு ரூமா மாட்டி வச்சிருக்க கூடாதா? வீட்டுக்குள்ளே வந்திருக்கவே செய்யாது. செஞ்சிருக்கலாம் தான், பட் வராதுன்னு தான் நினச்சேன். இருந்தாலும் என்னதான் நடக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம்ல. பூட்டின கதவை திறந்து பார்க்கலாமா? ஐயோ அண்ணே, விழண்டவே வேண்டாம். அதை மட்டும் பண்ணாதீங்கண்ணே. நீங்கள் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதனால கவலைப்படாத. நாங்கள் இருவரும் மெதுவாக ரூம் கதவின் ஓரமாக ஆளுக்கு ஒரு பக்கமாக நின்று கொண்டு கதவின் மறுபக்கம், அதாவது ஹாலுக்குள்ளிருந்து ஏதாவது சத்தம் கேட்கிறதா என்ற காதை தீட்டிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தோம். ஃபேன் ஓடும் சத்தம் மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருந்தது.
ஃபக்ருதீன் வியர்வையில் ஊறியிருந்தான். டென்ஷன் ஆகாத தீன், தைரியமாரு, அதான் நான் இருக்கேன்ல. எனக்கு உள்ளூர என்ன பயம் என்றால், இந்த பிரச்சனையில் 3 சின்ன பசங்களை வேறு இழுத்து விட்டிருக்கிறேன். அவர்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் அந்த குற்ற உணர்வை என்னால் தாங்கவே முடியாது. அந்த பயம்தான் எனக்கு. வால் கிளாக்கில் டிக் டிக் என்று சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. ஆனால் நேரம் முன்னேறி போகாமல் அதே நேரத்தில் பயந்து நின்றிருந்தது. ஒரு 10 நிமிடம் கதவருகே காதை தீட்டி வைத்து கேட்டுக்கொண்டிருந்ததில் சலிப்பு தட்டியது. எந்தவித சத்தமும் மறுபக்கத்திலிருந்து கேட்கவில்லை. கதவை திறந்துதான் பாப்போமா என்றேன். ஃபக்ருதீன் தயக்கத்துடன் சரி என்றான். நான் கதவை மெதுவாகத் திறந்தேன். கதவு கிரீச் என்று வழக்கத்திற்கு மாறாக வினோதமாக சத்தமிட்டது. இருவரும் ஹாலுக்குள் போகாமல் நின்ற இடத்திலேயே இருந்து எட்டி பார்த்தோம். ஒன்றுமே வித்தியாசமாக தெரியவில்லை. பயம் தணிந்த ஃபக்ருதீன், என்னண்ணே புதுசா எதுவும் தெரியலையே, சாதாரணமா தான் இருக்கு. தெரியல, ஆனா நிச்சயமா ஒரு குரலை நான் கேட்டேன். அது உண்மைதான். இந்த ரூமை விட்டு பதுக்கி வெளியில போக வேண்டாம். சிகரெட் பாக்கெட்டிலிருந்து 2 தம்மை எடுத்து பற்ற வைத்து அவனுக்கு ஒன்று கொடுத்தேன். ரூம் கதவருகே சாய்ந்து கொண்டு சிகரெட் அடித்துக் கொண்டே யோசித்துக் கொண்டிருந்தோம். அண்ணே, எனக்கு என்னமோ ஓவரா திங்க் பண்றோன்னு தோணுது. வாகமன் சம்பவத்துக்கு அப்புறம் இப்ப 3 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் அந்த ரேஞ்சு ஒண்ணுமே நடக்கல. இது வெறும் புஸ்வானம் தான். எனக்கு என்னமோ அப்படி பெருசா இருக்குன்னு தோணல என்று சொல்லிக்கொண்டே திரும்பி சிகரெட் புகையை ஹாலுக்குள் ஊதினான். சிகரெட் புகை வாசலின் மறுபக்கத்தில் நின்றிருந்த எதன் மீதோ பட்டு ஒரு உருவமாக மாறி பின்னர் கலைந்து சென்றது. அதை பார்த்த ஃபக்ருதீன் திடுக்கிட்டு, அண்ணே இப்ப பாத்தீங்களா? நான் பார்த்தேன். என்ன தீன், என்னாச்சு? அப்படி என்ன பார்த்த? ஃபக்ருதீன் வாசலை பார்த்து கொண்டே நடுக்கத்துடன் நடந்ததை சொன்னான். நீங்க சொல்றது உண்மைதானே. இந்த ரூம்ல யாரும் இருக்காங்க. ரூமுக்குள்ளே ஒரு ஓரத்தில் 2 சேரை எடுத்து போட்டு வாசலை பார்த்தபடி உட்கார்ந்து கொண்டோம். நான் நேரத்தை பார்த்தேன். மணி 3 தான் ஆகியிருந்தது. ஏதேதோ பேசி அரை மணி நேரம் சென்றது. என்னென்ன நம்மள ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு? எப்படி வெளியே போறது? இது சரிப்பட்டு வராது. நாளைக்கு அந்த எந்திரத்தை எடுத்து ரூம்ல இருக்கிற எல்லா பக்கம் மாட்டி வைங்க. நான் ஹரியாவுக்கு பஜ்ரத் பாயை பார்த்து தாயத்தை ஏதாவது தருவாரான்னு கேட்டு வாங்கிட்டு வரேன். இருவரும் வாசலை பார்த்தபடியே தான் பேசிக்கொண்டிருந்தோம். கருப்பாக புகை போன்று ஏதோ ஒன்று வாசலை கடந்து சென்றதை பார்த்து ஹக் என்று அதிர்ந்தோம். அண்ணா, அதை பாத்தீங்களா? ஏதோ ஒன்று வாசலை கடந்து போன மாதிரி இருக்கு. ஆமா தீன், நானும் பார்த்தேன். ஏதோ பேய் சமாச்சாரம்னு புரியுது, ஆனா என்னன்னு தான் புரியல. பேய்கள்ல பல வகை இருக்கு. அதுல ஷேடோ பேய்கள்னு ஒரு வகை இருக்கு. அநேகமா இது அந்த கேட்டகரியா இருக்கலாம். நான் பின்னால் அதை பத்தி விளக்கமா கேட்டுக்கிறேன். இப்ப இருக்கிற பயத்துல கேட்டா எனக்கு ஒண்ணுமே புரியாது. ஃபர்ஸ்ட் இந்த ராத்திரியை தாண்டி ஆகணுமே. என்னதான் ஃபக்ருதீன் மனதிற்குள் பயம் இருந்தாலும் ரூமுக்குள்ள இருக்கிறவரை எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்று நம்பிக்கை ஏற்பட்டதனால் தைரியமாகிவிட்டான். நேரம் போக போக எங்களையும் அறியாமல் தூக்கம் கண்களை தழுவியது. வாசலை பார்த்தபடியே உட்கார்ந்த நிலையில் சேரிலேயே தூங்கிவிட்டோம். யாரோ கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. டோரிலே இருக்கக்கூடிய லாக் என்பதால் வெளியிலிருந்தும் திறந்து விடலாம். சடார் என்று முழித்துக் கொண்ட நான் நேரத்தை பார்த்தேன். காலை 7 மணி. அட பாவி, பெலெக்ஸ் தான் பையனோக்குள்ளார வச்சு கதவு திறந்துகிட்டு இருக்கான் போல இருக்கே. நான் அவனை கதவை திறக்க வேண்டாம் என்று சொல்வதற்குள் திறந்து கொண்டு ஹாலுக்குள் நுழைந்து விட்டான். அத்தியாயம் 23. உள்ளே நுழைந்த டெலக்ஸ் நேராக ஜன்னல் ஓரமாக சென்று சேரை இழுத்து போட்டு உட்கார்ந்து வாங்கிக் கொண்டு வந்திருந்த சமோசாக்களை ஒவ்வொன்றாக சாப்பிட்டுக் கொண்டே பைனாகுலரில் பார்த்து கொண்டிருந்தான். நான் உடனே ஃபக்ருதீனை எழுப்பி விஷயத்தை சொன்னேன். நாங்கள் இருவரும் கதவோரமாக சென்று எட்டி பார்த்தோம். வெளியே நன்றாக விடிந்து வெளிச்சமாக இருந்தது. இதற்கு மேல் ஆபத்து இருக்காது என்று தெரியும். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம். டெலக்ஸ் வந்து சமோசாக்களை முழுங்கிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் கன்ஃபார்மாக தெரிந்துவிட்டது. நாங்கள் இருவரும் முகம் கழுவி உடை மாற்றிக் கொண்டு முடியிருந்த பெட்டியை பத்திரமாக கையில் எடுத்துக்கொண்டு வெளியே டீ குடிப்பதற்காக சென்றோம். இப்போதைக்கு இதை மொட்டை மாடியில் எங்கேயாவது ஒரு ஓரத்துல கொண்டு போய் வைக்கலாம். எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம். எதுக்கும் ஏதாவது காரணத்துக்காக இது தேவைப்படும்.
மொட்டை மாடிக்கு சென்று டேங்கின் பின்பக்கம் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்தில் வைத்துவிட்டு வந்தோம். இங்க என்னமோ இருக்குதுன்னு நானும் கன்ஃபார்மா என் கண்ணால பார்த்தேன். அதனால ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இனிமே விளையாட்டுத்தனமா இருக்க முடியாது. அந்த தகடு இல்ல எந்திரத்தை எல்லா ரூம்லயும் மாட்டுனேன். எல்லாரையும் அங்க போய் அஜரத்தை பார்த்து தாயத்தை தருவாரான்னு கேட்டு வாங்கிட்டு வரேனே. எனக்கு என்னன்னா இது சாதாரண வகையா தெரியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷேடோ வகை பேய்களா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிழல் வடிவமா தான் நடமாடும். நம்மளையே நிழல் மாதிரி பின்தொடரும். ரொம்ப டேஞ்சரானது. இப்போ நம்ம சும்மா உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். கண் எதிரில் யாரோ நிழல் உருவம் நடந்து போன மாதிரி இருக்கும். திரும்பி பார்த்தா இருக்காது. இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும். இந்த மாதிரி பேய்களை எப்படி நான் கட்டுப்படுத்துறது? உருவான விதத்தை கண்டுபிடிச்சோன்னா ஈஸியா கட்டுப்படுத்திடலாம். வழியில் செக்யூரிட்டி ராஜ்சிங் நின்று கொண்டிருந்தான். வாங்க டீ சாப்பிடலாம் என்று அவனை தள்ளிக்கொண்டு டீ கடைக்கு வந்து சேர்ந்தோம். ஃபக்ருதீன் என்னை பார்த்து, நம்ம செக்யூரிட்டி இருக்கிறதுனால தான் அபார்ட்மெண்ட் மக்கள் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம பாதுகாப்பா இருக்கிறாங்கன்னு பேசிக்கிறாங்க. இல்லனே? ஆமா ஆமா இல்லையா பின்ன? சும்மா இருங்க சார், ஓவரா போகலாதீங்க. நான் எதுக்குன்னு சும்மா சொல்ல போறேன்? அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் பேசுறாங்க, அதை தான் நான் சொல்றேன். அட உண்மைதான் சார். என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க. செக்யூரிட்டி முகத்தில் பெருமிதம். சற்று நேரத்தில் டீ வந்தது. என்னை பார்த்து கண்ணடித்து விட்டு ஃபக்ருதீன் செக்யூரிட்டியிடம், ஏனே அன்னைக்கு ரவீந்தர் கூட ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, என்ன விஷயமா பேசிட்டு இருந்தீங்க? அது ஒண்ணுமில்ல சார் என்றவன் தலையை சொரிந்தான். அட சும்மா சொல்லுங்கண்ணே, எல்லாருமே உங்களை பத்தி நல்லா தான் சொல்றாங்க. நீங்க என்ன பொய்யா சொல்ல போறீங்க? அது ஒன்றும் இல்லை சார். ரவீந்தர் சார் இதுக்கோ ராத்திரியில் ஒரு சில பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்தாரு. நான் நிறுத்தி என்ன ஏதுன்னு விசாரிச்சேன். அவர் அதெல்லாம் என் சொந்தக்காரங்கன்னு சொன்னாரு. அப்பார்ட்மெண்ட்ல ஒரு சில பேர் ராத்திரியில இந்த மாதிரி கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னனால அவர்கிட்ட சொன்னேன். இனிமே ராத்திரியில இந்த மாதிரி கூட்டிட்டு வராதீங்க, அப்பார்ட்மெண்ட்ல புதுசா ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொன்னேன். அதனால எனக்கு பணம் கொடுத்தாரு. நான் வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். இதுதான் சார் நடந்தது. டெய்லியுமா கூட்டிட்டு வருவாரு? டெய்லியெல்லாம் இல்லை சார், வாரத்துக்கு ஒரு தடவை தான். ரவீந்தர் ஒய்ஃப் உங்களுக்கு தெரியுமா? அவங்கள ஒரு மாசத்துக்கு மேல ஆளை காணலையாமே. நானும் கேட்டேன் சார், ஊருக்கு போயிட்டாங்கன்னு தான் சொன்னாரு. ஆனா அவங்க ஊருக்கு கிளம்பி போனதை நான் பார்க்கவே இல்லை சார். பின்னர் குடித்த டீ கிளாஸை கீழே வைத்துவிட்டு, சரிங்க சார் நான் கிளம்புறேன் என்று சொல்லி அவன் கிளம்பி விட்டான். சற்று நேரத்தில் கண்ணன் வந்து சேர்ந்தான். என்னண்ணா டெலக்ஸ் டியூட்டிக்கு வந்துட்டாரா? நாங்கள் மூவரும் சிரித்தோம். எங்கள் முன்னால் பிங்க் நிற குடை பிடித்துக் கொண்டு அகல்யா ஸ்கூலுக்கு சென்று கொண்டிருந்தாள். ததும்பும் அலட்சியங்களோடு நளினமாக நடந்து சென்று கொண்டிருந்தாள். டைம் 8 தான் ஆகுது. அதுவும் இன்னைக்கு சாட்டர்டே வேற, ஸ்கூலும் கிடையாது. இன்னைக்கு எதுக்கு ஸ்கூலுக்கு போறா? உண்மையிலே இவ ஸ்கூல்ல டீச்சர் தானா இல்ல அங்க கக்கூஸ் கழுவிட்டு இருக்காளா? வழியில் ஒரு ஷேர் ஆட்டோ வந்தது. அதில் ஏறிக்கொண்டு கிளம்பினாள். ஃபக்ருதீன் அடித்துக் கொண்டிருந்த சிகரெட்டை கீழே போட்டு மிதித்து விட்டு, இந்த ரகசியத்தை இன்னைக்கு என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். இர்றா வண்டிய. கண்ணன் வண்டியை ஓட்ட ஒரே பைக்கில் மூவரும் அந்த ஷேர் ஆட்டோ பின்னாலேயே சென்றோம். ஷேர் ஆட்டோ மேட்டுப்பாளையத்தில் ஒரு ஸ்கூலின் முன்னால் நின்றது. உயிலாக இறங்கி உள்ளே சென்றாள். வண்டியை வெளியே நிறுத்திவிட்டு நாங்கள் மூவரும் அவள் பின்னாலேயே சென்றோம். ஸ்கூல் காம்பவுண்டுக்குள் பெரிய கிரவுண்ட், அதை சுற்றிலும் பெரிய பில்டிங்குகள். இங்கதானே வந்தா, அதுக்குள்ள எங்க போனா? எங்கிருந்தோ ஓடி வந்த வாட்ச்மேன், சார் சார் எங்க போறீங்க? நில்லினா. இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டீச்சர் வந்தாங்களே அவங்க என்று இழுத்தான். வாட்ச்மேன் சந்தேகமாக பார்த்துவிட்டு, ஆமா, இந்த ஸ்கூல்ல தான் டீச்சரா இருக்காங்க. என்ன சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்குறாங்க? அவங்களா? அவங்க கராத்தே டீச்சர், யோகாவும் சொல்லி கொடுப்பாங்க. ஆமா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? கண்ணன் முழித்துக் கொண்டிருக்க, நாங்களும் கராத்தே கத்துக்கலாம் தான் வந்தோம். அதான் அவங்கள நேர்ல பார்த்து பேசிட்டு போலான்னு பார்த்தோம். ஐயோ சார், ஸ்கூல் பசங்களுக்கு மட்டும்தான் டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க. வெளியாட்களுக்கெல்லாம் இதோ சாரே வந்துட்டாரே, அவர் தான் சொல்லி கொடுப்பாரு. மூவரும் திரும்பி பார்த்தோம். பின்னாலிருந்து அஜானுபாகுவாக அர்னால்டு மாதிரி ஒருத்தர் வந்து கொண்டிருந்தார். வான சார், இவங்க கராத்தே கத்துக்கணும்னு வந்திருக்காங்க. நான் பதறிப்போய் இடைமறித்து, நாங்க எல்லாரும் இல்ல சார், இவரும் மட்டும்தான் என்று கண்ணனை கை காட்டினேன். பக்கத்தில் இருந்த ஃபக்ருதீன், ஆமா சார், ப்ரூஸ்லி படமா பார்த்து பேச்சு மூச்சு நாடி நரம்பு ரத்தம் எல்லாமே
ப்ரூஸ்லி மாதிரியே வாழணும்னு ஆசைப்படுறான் சார். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. இப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டை தான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்க்கிறேன். என்று அவனை கையை பிடித்து குலுக்கினார். இல்லை, நசுக்கினார். கண்ணன் கைகளை தடவிக்கொண்டே, சார் இன்னைக்கு சனிக்கிழமை, நான் நல்லா இல்ல, நான் நாளையிலேருந்து வரேனே. கராத்தேக்கு ஏது தம்பி நல்ல நாள் கெட்ட நாள்? வாங்க இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அவனை தரதரவென இழுத்து கொண்டு சென்றார். கண்ணன் எங்களை திரும்பி பார்த்து அழுது கொண்டே சென்றான். ஜஸ்ட் எஸ்கேப்பு. நாங்கள் இருவரும் ஸ்கூலை விட்டு வெளியே வந்து கிடைத்த ஷேர் ஆட்டோவில் ஏறி அடித்து பிடித்து அபார்ட்மெண்ட் வந்து சேர்ந்தோம். அண்ணே, எப்படியும் நம்ம பையன் இன்னைக்கு வரும்போது டவுசர் கிழிச்சு தான் வருவான். அப்புறம் இன்னைக்கு என்னதான் பண்றது? அந்த ரஞ்சித்துக்கு ஒரு ஸ்கோப் வச்சிடலாமா? அண்ணா, அது நேரு ஸ்ட்ரீட்டு, வேற டிவிஷன். அது நம்ம டிவிஷன்ல வராது. அதனால அவங்க டிவிஷன்ல இருக்கிற 2 பசங்களை இன்னைக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம். அதுக்கப்புறம் ஸ்கோப் வச்சிருவோம். ரூமுக்குள் போவதற்கு முன்னால் எதற்கும் மாடிக்கு போய் பார்த்துவிட்டு வந்து விடலாம் என்று மேலே சென்றோம். மொட்டை மாடிக்கு சென்று நான் வைத்த இடத்தில் அந்த பெட்டியை பார்த்தேன். காணவில்லை. அக்கம் பக்கம் தேடினோம். இல்லை. தீன் இங்க தானே வச்சுட்டு போன போகும்போது, அதுக்குள்ள எங்கே போச்சு? என்னதானே நடக்குதுங்க? கொஞ்ச நேரத்துக்கு நான் வச்சுட்டு போன பெட்டி திரும்பி வந்து பார்க்கும்போது காணல. ஒன்றுமே புரியாமல் இருவரும் என் ரூமுக்குள் நுழைந்தோம். அங்கே டேபிள் மேல் கம்பீரமாக அமர்ந்திருந்தது அந்த பெட்டி. அதிர்ந்து போன ஃபக்ருதீன், திலக்ஸ், இந்த பெட்டி இப்படி இங்கே வந்துச்சு? நீங்க போன கொஞ்ச நேரத்திலேயே யார கதவு கட்டின மாதிரி இருந்துச்சு. திறந்து பார்த்தேன், யாருமே இல்ல. வாசல்ல கிடந்துச்சு. எடுத்து நான் தான் உள்ள வச்சேன். நானும் ஃபக்ருதீனும் அதிர்ச்சியாக ஒருவரையொருவர் பார்த்து கொண்டோம். அத்தியாயம் 24. ஏண்டா, இது என்னன்னு தெரியாதா? உனக்கு ஞாபகம் இல்லையா? என்று ஃபக்ருதீன் கத்த, ஜன்னலில் இருந்து முகத்தை திருப்பி தெலக்ஸ், ஏன் நல்லாவே தெரியுமே. அதான் அண்ணா அன்னைக்கே சொன்னாரு, இது இங்கே பத்திரமா இருக்கட்டும்னாரு. ஆனா இது எப்படி வாசல்ல கிடந்துச்சுன்னு தெரியல. அதான் எடுத்துட்டு வந்து பத்திரமா டேபிள் மேல வச்சேன். எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. நாங்கள் மொட்டை மாடியில் வைக்கும்போது யாருமே பார்க்கவில்லை. யார் இதை எடுத்து வந்து கதவை தட்டி வாசலில் போட்டுவிட்டு சென்றிருப்பார்கள்? இது எங்களுடன் தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பது யார்? அப்படியானால் இந்த அபார்ட்மெண்டில் வேறு எங்கேயும் இதே மாதிரி நடந்திருக்கிறதா? வேறு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது? ஏண்டா, 5 நிமிஷத்துக்கு மேல எங்களால அந்த பைனாக்குள்ளார வச்சு பார்க்கவே முடியல. எப்படிடா 1 மணி நேரமா பார்த்துக்கிட்டே இருக்க? அப்படி என்னதான் தெரியுது? உனக்கு என்ன தெரியும்? எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு வீட்டு ஜன்னலும் கதவும் அவ்வளோ கதை சொல்லுது. எனக்கு என்னமோ இங்கே நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் ஆப்போசிட்ல இருக்கிற 2 பில்டிங்ல இருக்கிற யாரோ தான் காரணம். என்னைக்காவது கண்டுபிடிக்க தான் போறேன். பார்த்துக்கிட்டே இருங்க. இரவு சரியாக தூங்காததினால் ஆளுக்கு ஒரு பக்கமாக படுத்து தூங்கிவிட்டோம். சற்று நேரத்தில் டெலக்ஸும் கிளம்பிவிட்டான். மதியம் 12:30 மணி போல் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்க ஃபக்ருதீன் எழும்பி போய் கதவை திறக்க கண்ணன் நின்று கொண்டிருந்தான். புருஸ்லி ஐயா, வாங்க. ஏன் இவ்வளவு லேட் ஆயிருச்சு? ட்ரெயினிங் கொஞ்சம் ஓவரோ என்று கிண்டலடித்தான் ஃபக்ருதீன். உட்காரும் இடத்தில் அடிபட்டது போல் கால்கள் 2ஐயும் விரித்து நடக்க முடியாமல் நடந்து ஆக்சிடென்டான ஆமை போல் நடந்து வந்தான். இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நான் என்ன தப்பு செஞ்சேன்? என்னை ஏன் இப்படி கோர்த்து விட்டுட்டு வந்தீங்க இங்க? நீ தானப்ப லவ் பண்ற? அவன் காதலுக்கு இவ்வளவோ தியாகம் பண்றான். நீ இந்த தியாகம் கூட பண்ண மாட்டியா? சரி, கராத்தே மாஸ்டர் எப்படி? கண்ணன் கடுப்பில் கத்தினான். மனசு நடாந்தாலே கிரவுண்டை சுத்தி ஃபாஸ்டா ஓட சொன்னா. நானும் நம்மால பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தம் புடிச்சு ஓடுனேன். 10வது ரவுண்டு ஓட போது மயங்கி விழுந்துட்டா. ஓஹோ, சரி, அதோட விட்டானா? கண்ணன் மேலும் எரிச்சலாக, அதோட விட்டானாவா? மூஞ்சில தண்ணியை தெளிச்சு எழுப்பி இன்னொரு 10 ரவுண்டு ஓட சொன்னா. அதுவும் ரிவர்ஸ்ல. அப்பவும் முடியாம விழுந்துட்டேன். மறுபடியும் மூஞ்சில தண்ணியை தெளிச்சு அடுத்து ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்னு சொல்லிட்டு புஷ்அப்ஸ் எடுக்க சொன்னா. அது ஈஸி தானே, அதான் சல்ட் எடுத்துருப்பிய நீ. கண்ணன் பற்களை நரநரப்பாக கடித்து கொண்டு, டேய், உன்னை கொன்றுவன் பார்த்துக்க. சாதா புஷ்அப்ஸ் கிடையாது, நக்கிள்ஸ் புஷ்அப்ஸு. முஷ்டி தேஞ்சு போச்சு பாருடா. மறுபடியும் முடியாம விழுந்துட்ட. அடுத்து ஏதோ மணல் மூட்டைக்குள்ள மண்ணை வச்சு மண்ணுக்குள்ள கையால குத்தணும்னு சொன்னா.
கேட்ட உடனே மயக்க வந்துச்சு. அப்போ மொத்தமா 3 தடவை மயங்கி விழுந்திருக்க. கணக்கா தப்பா சொல்லாதீங்கண்ணே. ஆக்சுவலா 4 தடவை. ஃபர்ஸ்ட் ஓடும்போது விழுந்தான், அடுத்து ரிவர்ஸ்ல ஓடும்போது, அடுத்து புஷ்அப்ஸ் எடுக்கும்போது, இப்போ கடைசியா மணல் முட்டையில குத்தும்போது. கண்ணா கரெக்ட் தானே? கண்ணன் எங்கள் இருவரையும் சூரக்கடுப்பாக பார்த்து கொண்டிருந்தான். சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லு. நான் என்னடா கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படியே என்னென்னமோலாம் பண்ண சொன்னா, கடைசியில் வேற வழி தெரியாம அவன் காலை பிடிச்சி கதறினதுக்கு அப்புறம் தான் விட்டான். அகலியா பார்த்து சிரிச்சதுதான் ரொம்ப பப்பிசியமா போச்சு. அதற்கு மேல் பேச முடியாமல் ரூமின் ஓரமாக போய் பாயை விரித்து படுத்து விட்டான். ஃபக்ருதீன் ஜன்னல் அருகே இருந்த அப்பாவின் பெயிண்டிங்கை பார்த்து, கண்ணு சை பண்ணிட்டு வந்ததா சொல்லி தானே மாட்டினா. ஃப்ரேம்ல லைட் என்ன எரியலையா? ஆமா, உடஞ்ச கண்ணாடியெல்லாம் சரி பண்ணிட்டான். லைட்டு மட்டும் என்னவோ எரியவே மாட்டேங்குது. கடையில் வச்சு செக் பண்ணும்போது நல்லா எரிஞ்சுன்னு சொன்னா, ஆனா இங்கே எரியல. மறுபடியும் செக் பண்ணணும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், எனக்கு நாளையிலேருந்து பெங்களூர்ல 2 வாரம் ஆஃபீஸ் ட்ரைனிங் போட்டிருக்காங்க. நீங்க போறீங்களாண்ணே? ஆக்சுவலாக அவாய்ட் பண்ண முடியாது. நான் ட்ரைனிங் போயிட்டு வந்துடுறேன். எல்லாரும் ஒழுங்கா பாதுகாப்பாருங்க. இந்த பெட்டியை எடுத்துட்டு போய் உங்க ஹஜ்ரத் கிட்ட கொடுத்து பாதுகாப்பாக டிஸ்போஸ் பண்ண முடியுதான்னு பாரு. முடியலைன்னா இந்த ரூம்ல கொண்டாந்து வச்சுட்டு நீ போயிரு. அப்படியே நம்ம பசங்க எல்லாருக்கும் தாயத்தை கட்டி விட்டுரு. தீரன் சரி என்று தலையாட்டினான். மாலை 6 மணி. எப்போதுமே பரபரப்பாக இருக்கும் நேரு ஸ்ட்ரீட்டில் ஒரு காஃபி ஷாப். நேரு ஸ்ட்ரீட் ஏரியாவில் தெரிந்த இருவரை ஃபக்ருதீன் எக்ஸ்ட்ராவாக வரச் சொல்லி இருந்தான். மொத்தம் 6 பேர் காஃபி ஷாப்பிற்குள் நுழைந்தோம். ஓரளவுக்கு பெரிய காஃபி ஷாப் தான். பணத்தின் வாசனை உள்ளே நுழைந்ததும் ஒவ்வொரு ஃப்ரேமிலும் தெரிந்தது. அங்கே வேலை செய்து கொண்டிருந்த ஒருவரிடம் ஓனர் ரூம் எங்கே என்று கேட்க, அவன் சுவாரஸ்யமில்லாமல் கை காட்டினான். ரூம் கதவை போய் தட்டினோம். உள்ளே இருந்து வாங்க என்றொரு குரல் கேட்க 6 பேரும் உள்ளே நுழைந்தோம். சிறிய ரூம் தான். உள்ளே ஏசி பேசிக் கொண்டிருந்தது. உள்ளே டேபிளுக்கு பின்னால் ரோலிங் சேரில் ஒருவன் உட்கார்ந்திருந்தான். வறுமையின் ரேகையை தெரியாதவன் போல் பளபளவென சிவப்பாக இருந்தான். அவன்தான் ரஞ்சித்தாக இருக்க வேண்டும். உள்ளே போன சரியாக 5வது நிமிடத்தில் வெளியே வந்து விட்டோம். வெளியே வந்து கதவை மூடும்போது நாங்கள் அனைவரும் திரும்பி ரஞ்சித்தை பார்த்து தேங்க்யூ சார் என்று டாடா காண்பித்தோம். ஏசி அறையிலும் அவனுக்கு வேர்த்து ஊத்திக் கொண்டிருப்பதை பார்க்கும்போது சிரிப்பாக வந்தது. என்னண்ணே 5 நிமிஷத்திலே பொசுக்குன்னு முடிஞ்சு போச்சு. ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லையே. பசங்க எக்ஸ்ட்ரா 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறது? அண்ணா பேசாம கேப்டனுக்கு போயிடலாமா என்று கண்ணன் கேட்க, அனைவர் பைக்குகளும் கேப்டன் ஒயின்ஸ் நோக்கி சென்றது. இரவு 7 மணி. கேத்தரின் வீடு. நேத்து பிரகாஷ் வீட்டுக்கு வந்த போலீஸ் வேற ஒண்ணுமே சொல்லலையா என்று கேத்ரின் கேட்க, வேற ஒண்ணுமே சொல்லலையா, ஃபுல்லா எல்லா இடமும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு மேல மாடியில ஒரு ரூம் மட்டும் ஏதோ வாட வருது, கழுவி விடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம் என்றாள் ரம்யா. கேத்ரின் குழப்பமாக, என்ன நடக்குதுன்னு புரியலையே. பைக் ஆக்சிடென்ட் ஆகி கேம்பர் பங்களா பக்கத்துல ஈசிஆர் ரோட்ல கிடக்குது. ஆனா ஆளை கண்டுபிடிக்க முடியல. பிரகாஷ் இருக்கிறானா இல்லையான்னு கூட தெரியலையே என்றாள். பிரகாஷ் புவனான்னு ஆரம்பிச்ச பிரச்சனை இப்ப ஏனோ அப்படியே நிக்குது. அதுக்கு காரணம் தெரியல. தாயத்து போட்டிருக்கோம். எனக்கு என்னவோ இதெல்லாம் தற்காலிக நிவாரணமா தான் தெரியுது. உள்ளுக்குள்ள என்னமோ பெருசா நடக்க போகுதுன்னு பயம் இருந்துகிட்டே இருக்கு என்றாள் ஜெனிஃபர். ரம்யா பேச்சை மாற்றும் விதத்தில், அக்கா அந்த ரஞ்சித் உங்களை இன்னும் தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்கானா என்று கேட்க, கேத்தரினோ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ஃபோன் பண்ணி மிரட்டிட்டு தான் இருந்தான். அவன் ஒரு வைரஸ், என்னை நிம்மதியா இருக்கவே விடமாட்டாண்டி என்றாள். இரவு 9 மணி. என்னுடைய ரூம். பெங்களூரு கிளம்புவதற்காக தயாராகி கொண்டிருந்தேன். வெளியில் லேசாக தூறிக்கொண்டிருந்தது. பஸ் ஏற்றி விடுவதற்காக கண்ணனும் ஃபக்ருதீனும் வந்திருந்தார்கள். ரூம் கதவை பூட்டிவிட்டு பேசிக்கொண்டே படிக்கட்டில் இறங்கினோம். கிரவுண்ட் ஃப்ளோர் காரிடாரில் யாரிடமோ சிரித்து பேசிக் கொண்டிருந்த ரவீந்தர் நான் பேகை தூக்கி கொண்டு போவதை பார்த்ததும் இளப்பமாக சிரித்தான். இவன் விஷயம் மிகவும் குழப்பமாக இருக்கிறது. சம்திங் இஸ் டெரிபிளி ராங்.
மனசுக்குள் பற்றி கத்திக்கொண்டே இருக்கிறது. மழை சற்று வலுப்பெற்றிருப்பதை பார்த்ததும் ஏ பிளாக் பில்டிங் வாசலிலேயே நின்று கொண்டிருந்தோம். என் முன்னால் இருந்த அபார்ட்மெண்ட் பில்டிங்குகள் அதன் பிரச்சனைகளுடன் சேர்த்து மிக பிரம்மாண்டமாக என் கண் முன்னால் தெரிந்தது. சரியான கேள்விகளே இன்னும் கிடைக்கவில்லை என்றபோது பதில்கள் மட்டும் எப்படி கிடைக்கும்? என்னாலேயும் இதுவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏதேதோ யோசனைகள். சம்பந்தமில்லாமல் இன்றைக்கு எதற்காக மழை வந்தது? இன்றைய மழையோடு மனஸ்தாபம் எனக்கு எதுவுமே இல்லை. ஏதோ மரத்தின் வேருக்கு வலுவூட்ட அல்லது தலைதுவட்டலாய் இலைகளை வருட வந்திருக்கலாம். நான் வழிமறந்து போகவில்லை, வரும்போது எனக்கு வரத் தெரியும் என்பதை ஞாபகப்படுத்த கூட வந்திருக்கலாம். ரொம்ப யோசிக்க விடாமல் சிறுமழை சீக்கிரமே தணிந்து போனது. நாங்கள் பஸ் ஸ்டாண்டை நோக்கி பைக்கில் கிளம்பினோம். சாலைகள் முழுவதும் மழையின் மிச்சங்கள். பாதியிலேயே பல விஷயங்களை விட்டுட்டு போறேன்னு எனக்கு தோணுது. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த மண் நினைக்க வேணும் கொண்ட தெரு பெருமழை விரைவில் வரும்னு நிச்சயம் எதிர்பார்க்கலாம். நண்பா, கதை இனிமே தான் ஆரம்பிக்கவே போகுது. பாகம் 3ல சந்திக்கலாம்.